தமிழ்நாட்டிலே முறையாக Yes, yes. Good evening, Akshaya, Radhalakshmi, Priyadarshini. Good evening, ma. Voice கேக்குதா எல்லாருக்கும்? Hello, sir. Yes, Radhalakshmi. Hello. Voice கேக்குதா? ஒரு டைம் செக் பண்ணுங்கம்மா. ஒரு டைம் செக் பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குதா? குட் ஈவினிங், அக்ஷயா. குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங்மா. வாய்ஸ் கேக்குதா? எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதா? குட் ஈவினிங்மா. வாய்ஸ் கேக்குதா? குட் ஈவினிங், ரஞ்சித். எஸ். குட் ஈவினிங், சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங். குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். எஸ், குட் ஈவினிங். கேக்குதா சார்? கேக்குது, கேக்குது. வெரி குட். எல்லாரும் ஜாயின் பண்ணுமா சீக்கிரம். ஹலோ சார். எஸ். ஸோ நமக்கு ரொட்டேஷனல் மோஷன் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அதனால தான் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஸோ ரைட் ரைட் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கம்மா சீக்கிரம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்றேன் எல்லாருக்காக. டைம் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க சீக்கிரம். நம்ம லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க எல்லாரும். ஆடிபிள் ஆடிபிள் எஸ். வாய்ஸ் அண்ட் வாய்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கா செக் பண்ணுங்கம்மா ஒரு டைம். வீடியோ அண்ட் வாய்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கா உங்களுக்கு? செக் பண்ணுங்க. ஆல் கிளியர். வெரி குட் யாழினி. குட். Bula, very good evening, Bula. Sir, clear, very good. Yes. So today we are going to see my lecture number 3, torque. Okay. So torque concept and we are going to continue இன்னைக்கு. Very, very important topic. கண்டிப்பா. Yes. Good evening, ma. Yes, good evening, sir. Good evening, all. Yes, so we'll start the session, ma. So first, ma. Yeah, good evening to all. So first, ma, dreamer to doctors affordable NEET coaching for all. So நம்மோட BMNT ஓட mission இது. ஸோ இப்போ பாருங்கம்மா, ஸோ நமக்கு நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள் அண்ட் ஆல்சோ ரெக்கமெண்டட் கோர்சஸ் அப்படி கண்டிப்பாக சொல்லணும். அதில் வந்து பார்த்தா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பேக்கேஜ். அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரிக்கு அலோன் ப்ராஜெக்ட் கேட்டலிஸ்ட் 180 வந்து ஒரு பேக்கேஜ். அது எல்லாமே ப்ராஜெக்ட் இம்பல்ஸ் பிசிக்ஸ் வந்து ஒரு பேக்கேஜ். ஸோ லைக் இந்த கோர்சஸ்ல வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன, லைக் யூ வில் கெட் லைவ் அண்ட் ரெக்கார்டிங் செஷன்ஸ்மா ஃபுல் சிலபஸ் ஆஃப் நீட் 2026 பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி. அது எல்லாமே யூல் கெட் த ஃபுல் டேர்ம் பேக்கேஜ். ஓகே, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ எல்லாம் 3 சேர்த்து யூல் கெட் ஃபுல் டேர்ம் பேக்கேஜ். அது ப்ராஜெக்ட் 720 ரைட். அது எல்லாமே பிஎம்என்டி ரேங்க் பூஸ்டர் டெஸ்ட் டிஸ்கஷன் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் நம்மளோட யூடியூப் லைவ் கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இது வந்து ஸோ நவம்பர்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஃப்ரீ ஆஸ் எ ஃப்ரீயா. பட் அதுக்கு வந்துமா லைக் லைவ் செஷன் வந்து வியூவர்ஸ் கன்சிஸ்டன்ட் வியூவர்ஸ் we are going to give for November 2 students. So அது எல்லாமே புக்ஸ் நம்ம we have the 3 different packages. இதுல பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸ் பிளான் அண்ட் ப்ரோ பிளான் அண்ட் ஆல்சோ ஒரு பேசிக் பிளான். கிருஷ்ணவேணி குட் ஈவினிங். அப்புறமா ஃப்ரீ ரிசோர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளோட கிளாஸஸோட நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கண்டென்ட் எல்லாமே இதுல வந்து கிடைக்கும். ஓகே, இந்த நீட் நாயகன் 2026 ஓகே யூடியூப் பேட்ச் இதுல வந்து உங்களுக்கு நம்ம ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும். எஸ், குட் ஈவினிங். ஸோ
This is about our courses. Okay. Are such a wonderful courses and affordable and also recommended for every student. Yes. Yeah. So now we will start today we'll start with the dark rotation motion very important topic, especially for NEET exam. Okay, in the topic very important even for J student also. So note panama. The first question we will start. Okay. So the session problem to start agadu. Very good evening, Nitesh. Yes, good evening, Nitesh. Right. So all of you need to take the first question, ma. All of you take the first question today. Right. So, நிதேஷன் நேத்து கிளாஸ்ல நம்ம ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் பார்த்தாச்சா ஒரு டைம் கன்ஃபார்ம் சொல்லுங்க. ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல ஒண்ணு பார்த்தாச்சாமா? டிரான்ஸ்லேஷன் ஈக்விலிபிரியம், அப்புறம் ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம் அந்த பார்த்தாச்சா? ஒரு டைம் மட்டும் சொல்லுங்க. So, யாராச்சும் சொல்லுங்களா? எஸ்டர்டே we have completed the static equilibrium. Static equilibrium 2 இருக்கும். Translation equilibrium and rotational equilibrium. I think முடிச்சாச்சு நினைக்கிறேன். Yes. So now we will go to the next topic. So yesterday because of the network issue, class has ended. So அது நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Yes, Akshaya. Yes, Akshaya. Very good, Akshaya. So we will continue, Akshaya, now. We will continue. First question எல்லாருமே நோட் பண்ணுமா. Too small. First question. ஏமா? Two small kids. ஏமா? Two small kids weighing. Okay? Two small kids weighing 10 kg and 15 kg respectively. 10 kg and 15 kg respectively. Two small kids. எல்லாரும் focus so in the model very important problem, very important model. The first few questions the first question மட்டும் என்னோட request எல்லாரும் நல்லா focus பண்ணுங்க. First problem உங்களுக்கு புரியுதா? அவ்வளவுதான். So next sums எல்லாமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். So two small kids, okay weighing 10 kg and 15 kg respectively are trying to, okay are trying to balance a seesaw of total length of of total length 5 meter. See first, okay so first ஒரு few questions first few questions ஒரு 2 3 question மட்டும் எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின் நீங்க பண்ணலாம். ஓகே ரைட். So first 10 minutes focus எல்லாரும். So two small kids weighing 10 kg and 15 kg respectively are trying to balance a seesaw of total length 5 meter with a fulcrum. Diagram இருக்குமா? Diagram தர நோட் பண்ணுங்க first. With fulcrum. With fulcrum. With fulcrum at the center. Centerல fulcrum இருக்கு. Fulcrum at the center. Okay, right. If one of the kids is sitting, if one of the kids sitting, one of the kids sitting at an end. So one of the kid sitting. So one of the kids is sitting at an end, where other should sit. Where other should sit. Okay. So எல்லாரும் focus பண்ணுங்க. Question very important question. And also very simple very simple. இதுல ஃபார்முலா எதுவுமே கிடையாது. Without formula first time இந்தியால rotational motion top concept. Without formula we are going to solve. Okay. Right. Option A 2.6 make 2.6 can be 1.98, can see 1.67. Other option D 1.3. 1.3. Beulah, very good Beulah. So Beulah
We are going to solve the question without any formula. ஓகேமா இது வந்து ஃபலக்ரமா இதுதான் ஃபலக்ரம் அந்த சப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்கன்னா ஃபலக்ரம் இந்த மாதிரி சீசா ஓகே ஃபலக்ரம் ஓகேமா ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் இந்த லென்த் வந்துமா 0.5 மீட்டர் அப்புறம் இந்த லென்த் வந்து பார்த்தோன்னா 2.5 மீட்டர் எக்ஸாக்ட்லி நடுவில் இருக்கு ஓகே ஃபலக்ரம் அந்த ஃபலக்ரம்னா சப்போர்ட்டிங்காக இது சப்போர்ட்டிங் ஸோ நிறைய படமா பார்த்தாச்சு அது வந்து சின்ன பசங்களை வந்து விளையாட்டும் போது இருக்கும் ஓகே ஸோ ஃபல்க்ரம் ஸோ இப்படி நடுவில் இருக்கும் ஸோ இப்படி ரைட் ஸோ கொஸ்டின் நோட் பண்ணி வச்சோமா எல்லாரும் Yeah. எல்லாரும் கொஸ்டின் நோட் பண்ணியாச்சு எல்லாரும் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சோமா நோட்டட் சார் நிதேஷன் வெரி குட் நிதேஷன் எக்ஸலண்ட் பா குட் குட் என்னோட ரிக்வஸ்ட் வந்து பியூலா எல்லாரும் அக்ஷயா நிதேஷன் யாழினி சர்வேஷ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார் கண்டிப்பா இல்லை எக்ஸ்பிளைன் சார் கேவிட்டி ப்ராப்ளம் டோன்ட் வரி கண்டிப்பா யாழினி எஸ் ஸோ எல்லாரும் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க So, இந்த கொஸ்டின் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்புறம் வந்து எல்லா கொஸ்டின் வந்து நம்ம எல்லா கொஸ்டின் வந்து வில் பி ஈஸி ஃபார் யூ ஓகே ஸோ எவ்ரி கொஸ்டின் வில் பி ஈஸி ஃபார் யூ ஓகே ரைட் ஸோ இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் எல்லா தலைவா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிச்சயமா உங்களோட கொஸ்டின் தான் ஓகே ஸோ இதுல வந்து நம்ம நம்ம எதுவுமே யூஸ் பண்றது இல்ல ஃபார்முலா இல்ல எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஓன்லி ஒரு ப்ரொசீஜர் மட்டும் கான்செப்டா ஒரு கான்செப்ட் மூலமா இந்த சம் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் தலைவா ஸோ பாருங்கம்மா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ டூ ஸ்மால் கிட்ஸ்மா ஓகே weighing 10 kg and 15 kg okay respectively are trying to balance so 10 kg and 15 kg ரெண்டு பேர் balancing ஈசா of total length வந்து 5 meter with fulcrum at the center நடுவுல கரெக்டா நடுவுல வந்து fulcrum இருக்கு ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷன் கரெக்டா இந்த மாதிரி இப்போ if one of the kid வந்து sitting in it so 10 kg 15 kg 10 kg பையனும் 15 kg பையனும் இதுல இதுல வந்து ஒரு பையன் வந்து ஒரு சைடு வந்து ஓகேவா ஒரு சைடு வந்து உட்காராரு ஸோ வேர் அதர் ஷீட் ஒரு பையன் வந்து ஒன் எண்ட்ல இருக்காரு அதர் பையன் வந்து எங்க உட்காரணும் எங்க நிக்கணும் ரைட் ஓகேமா சி ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் ஃபோக்கஸ் பண்ணுங்க குட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன்மா அதுக்கப்புறமா வி கேன் சால்வ் ஓகே இது ஃபலக்ரமா நடுவுல இருக்கு கரெக்டா நடுவுல இருக்கு இந்த ஃபல்க்ரம் வந்து இந்த ஃபல்க்ரம் வந்து நடுவுல இருக்கு ரைட் ஃபர்ஸ்ட் ஓகேமா ரைட் எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க இதுல வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் நீட் எக்ஸாம்லமா இதுல வந்து நிறைய கன்ஃபியூஸ் கொடுக்கலாம் ஓகே அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றா ஓகே எல்லாரும் நல்லா கவனி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க இதுல வந்து என்னென்ன மிஸ்டேக் வந்து கமிட் பண்ணலாம் அது கூட சொல்லிடா ஓகே ரைட் ஸோ கொஸ்டின் வந்து வெரி கிளியர் 10 கேஜி பையன் ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க ஒரு 10 கேஜி பையன் அண்ட் 15 கேஜி பையன் ஸோ ஒரு பையன் வந்து ஒரு சைடு உட்காராரு அடுத்த பையன் வந்து எங்க உட்காரணும் ரைட் வெரி குட் ஃபார் எக்ஸாம்பிள் 15 கேஜி பையன் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 15 கேஜி பையன்மா ஓகேவா பியூலா இந்த கொஸ்டின்ல வந்து பியூலா நமக்கு சொல்லலே ஸோ 10 கேஜி பையன் எங்க உட்காரணும் அண்ட் 15 கேஜி பையன் வந்து எங்க உட்காரணும் అనేది நமக்கு கொஸ்டின்ல சொல்லலை கொஸ்டின்ல வந்து சொல்லலை ஓகே புரியுதா ஸோ ஒரு சைடு வந்து 15 கேஜி பையன் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் ஸோ ஒரு சைடு வந்து பியூலா 15 கேஜி பையன் அடுத்த சைடுமா 10 கேஜி பையன் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓகே ரைட் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஓகேமா ஸோ 15 கேஜி பையனோட வெயிட் எவ்வளோ 15 கேஜி பையனோட வெயிட் 15 கேஜி பையனோட வெயிட் எவ்வளோமா வெயிட் எம்ஜி தானா மாஸ் 15 இன்டூ ஜி அக்ஷயா 15 ஜி வாட் அபவுட் 10 கேஜி பையனோட வெயிட் 10 இன்டூ ஜி ஓகேவா 10 இன்டூ ஜி புரியுது 10 இன்டூ ஜி ஓகேமா ரைட் இப்போ நல்லா பாருங்க எல்லாரும் நல்லா பாருங்க ஓகேவா ஸோ எல்லாரும் நல்லா பாருங்க ஸோ 15 கேஜிக்கு வெயிட் வந்து 15 ஜி அண்ட் 10 கேஜிக்கு வெயிட் வந்து 10 ஜி ஓகேவா ஸோ பட் லைக் நான்
ஆக்சுவலி அவர் என்ன கேட்கிறாருன்னா, இஃப் ஒன் ஆஃப் த கிட் சிட்டிங் அட் ஒன் வேர் அதர்ஸ் ஷுட் சிட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்மா ஆ இது வந்து ஃபல்க்ரம். ஓகே. இது என்னது? ஃபல்க்ரம் நடுவுல இருக்கு. இப்போ வந்து நம்ம டார்க் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் டார்க் ஓகே. டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு ஆர் பர்பெண்டிகுலர். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு எஃப் பர்பெண்டிகுலர். ஃபார் எக்ஸாம்பிள்மா சி வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஃபல்க்ரம் ஓகே. ஃபல்க்ரம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஃபல்க்ரம் இந்த 10 வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா சொல்லுங்க. 10 அந்த ஃபல்க்ரம்க்கு கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா சொல்லுங்க. இந்த 10 ஃபல்க்ரம் வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் ஃபல்க்ரம்க்கு பாருங்க. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸ்மா பாருங்க. இந்த 10 வந்து ஃபலக்ரம்க்கு எப்படி போகுது? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? குட். அக்ஷயா வெரி குட் மா. குட். சூப்பர். துர்காதேவி குட் மா. குட். சோ திஸ் த கிளாக் வைஸ். ஓகே. துர்காதேவி 15 கேஜி சொல்றீங்களா? 15 கேஜி. 15 கேஜி எப்படி? குட் நிகேஷன். குட். 15 கேஜி வந்து ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. 15 கேஜி. 15 கேஜி. 15 கேஜி. 15 ஜி. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். 15 வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? ரைட். சூப்பர் சார். சூப்பர் சார். சார் 2 கேஜி 2 கிட்ஸ் ஐ மீன் சார் 2 கிட்ஸ் சார் 2 குழந்தாய் 2 ஸ்டூடண்ட்ஸ். ஒரு சைடு வந்து 15 கேஜி அடுத்த சைடு வந்து 10 கேஜி சார். வெரி குட் சார். சார் 10 கேஜி சைடு வந்து 10 சைடு வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் சார். அடுத்த சைடு வந்து ஆன்டி கிளாக்வைஸ் சார். ஸோ போத் ஆர் பேலன்ஸ்ட் சார். எஸ் சார் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகணும். ஸோ நான் எப்படி சொல்லணும்? டார்க் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் that is equal to torque in anti-clockwise direction. இது எல்லாரும் தெரியுமா? Torque in clockwise direction is equal to torque in anti-clockwise direction. Torque in clockwise direction, torque in anti-clockwise direction. Both are balanced. Both are balanced. இப்போ torque formula என்னமா சொல்லுங்க? Force very simple. Force into R perpendicular or R into F perpendicular. அவ்வளவுதான். ஒரே ஒரு ஃபார்முலா. ரைட். இப்போ வந்து clockwise சொல்லுங்க. clockwise க்கு 10G perpendicular 2.5 okay. So 10 into 2 okay 10G into clockwise 10G into 2.5 is equals to 15G சொல்றீங்களா 15G க்கு perpendicular 2.5 na so 15G க்கு perpendicular 15G perpendicular 2.5 so 15G into okay na 15G into 2.5 so 10G into 10G కి perpendicular 2.5 ஃபலக்கரம் నుంచి నీకు డిస్టెన్స్ அம்மா ஃபலக்கரம் வந்து நம்மோட ரெஃபரன்ஸ் எல்லாரும் நல்லா பாருங்க ரெஃபரன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க எப்பவுமே ஆல்வேஸ் ரெஃபரன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் ஓகே இது பாருங்க ரெஃபரன்ஸ் ஃபலக்கரம் ஓகே ரெஃபரன்ஸ் டு இந்த 10G பர்பெண்டிகுலர் 2.5 அதே மாதிரி 15Gக்கு ஃபலக்கரமுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 2.5 இந்த ஃபலக்கரம் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் துர்காதேவி வெரி இம்பார்ட்டன்ட் துர்காதேவி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்புறம் பட் துர்காதேவி பட் 15 கேஜி இந்த சைடு சி ஆக்சுவலி கொஸ்டின்ல வந்து யாழினி கொஸ்டின்ல வந்து பியூலா கொஸ்டின்ல சொல்லல 15 கேஜி வந்து எந்த சைடு உட்காரணும் 10 கேஜி எந்த சைடு உட்காரணும் அது நமக்கு சொல்லல பட் நான் வந்து இது வந்து என்னோட அஜம்ஷன் 15 கேஜி எந்த சைடு இருக்கும் 10 கேஜி இந்த சைடு இருக்கும் இல்லைன்னா அடுத்த கேஸ் என்ன 10 கேஜி 10 கேஜி பையன் வந்து எந்த சைடு உட்காரலாம் 15 கேஜி வந்து எந்த சைடு உட்காரலாம் ஓகே பட் இது வந்து கரெக்டா ராங்க இந்த மெத்தட் கரெக்டா ராங்க சொல்லுங்க 15 கேஜி பையன் இங்கே உட்காராரு 10 கேஜி பையன் வந்து இங்க உட்காராரு இது வந்து கரெக்ட் கேஸா இது வந்து கரெக்ட் கேஸா ராங் கேஸா சொல்லுங்கம்மா whether this case is correct or wrong wrong good Nitishan good excellent why it is wrong sir yes it is wrong why Durgadi why it is wrong good why it is wrong yes it is wrong reason why it is wrong இது வந்து wrong yes சொல்றா நெக்ஸ்ட் அக்ஷயா சொல்றா அக்ஷயா ஓகே அக்ஷயா சோ ஒரு சைடு வந்து ஓகே ஒன்னு இல்ல அக்ஷயா இந்த சைடு வந்து 15 கேஜி நிக்கிறாரு ஓகேவா இந்த சைடு 10 கேஜி நிக்கிறாரு சோ இது இது ஜஸ்ட் அசம்ப்ஷன் நிதேஷன் வெரி குட் பாய் ஜஸ்ட் 15 கேஜி 10 கேஜி ஜஸ்ட் ஒரு அசம்ப்ஷன் மட்டும் தான் ரைட் இது வந்து ஆக்சுவலி வை இது தப்பு தெரியுமா அக்ஷயா பிகாஸ் அன்பேலன்ஸ்டு இது வந்து நாட் பேலன்ஸ்டு பாருங்க நாட் பேலன்ஸ்டு பேலன்ஸ் ஆகல பாருங்க 10G இருக்கு இங்க 10G into 2.5 15G into 2.5 actually பேலன்ஸ் ஆகல no so it's not wrong
அதனால தான் ஆக்சுவலா நான் கண்டிப்பா கன்க்ளூட் பண்ணலாம். இது 15 கேஜி வராது. இங்க யாரு நிக்கிறோம் தெரியுமா? 10 கேஜி. இங்க யாரு நிக்கிறோம்? 10 கேஜி. கண்டிப்பா நான் சொல்றேன். சரி. ஓகே கைஸ் புரியுது. வெரி குட். இப்ப பாருங்க. டோன்ட் வரி அக்ஷய். இப்ப வந்து சொல்றேன். ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ அக்ஷயா நல்லா பாரும்மா. இப்ப இது பழக்கறமா, இப்ப வந்தும்மா இந்த சைடுமா 10 கேஜி பையன் இருக்காரு. 10 கேஜி பையன். ஓகேம்மா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.5. ஏம்மா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.5. ஓகே. ரைட். நவ் இது வெயிட் எவ்வளோம்மா? 10 ஜி. ஓகேம்மா? 10 ஜி. ஓகே. ரைட். இப்போ அம்மா நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. அம்மா இங்க ஒரு பாயிண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன். அம்மா இப்படி ஒரு 10 கேஜி வந்து இங்க இருக்காரு. அம்மா 15 கேஜி எங்க நிக்கிறோம்? 15 கேஜி வந்து இங்க நிக்க முடியுமா? 15 கேஜி இங்க நிக்க முடியுமா? இல்ல வேற இடத்துல நிக்க முடியுமா? சொல்லுங்க. 10 கேஜி ஃபிக்ஸ். 10 கேஜி. ஓகேவா? சோ 15 கேஜி வந்து எந்த சைடு நிக்கலாம்? சோ 15 கேஜி பர்சன் கேன் ஸ்டாண்ட் எந்த பொசிஷன்ல நிக்கலாம்? சொல்றீங்களா? அதுதான் கொஸ்டினோட ட்விஸ்ட். நான் சொல்றேன். ரீசன் கூட சொல்றேன். எதுக்கு? இங்க 10 கேஜி இருக்காருமா. 15 கேஜி எஸ் அக்ஷயா வெரி குட் மா. பியூட்டிஃபுல் மா. வெரி குட். கார்னர்ல வந்து நிக்க முடியாது. யா. எஸ் ரஞ்சித் வெரி குட். பிஃபோர் கார்னர். எஸ். பிஃபோர் கார்னர் தான் நிக்க முடியும். குட். ஜஸ்ட் பிஃபோர் கார்னர். குட் வெரி குட் மா. So just before corner. Very good. So just before corner. இந்த இடத்துல. Just கார்னருக்கு முன்னாடி. Just எக்ஸ் டிஸ்டன்ஸ். வெரி குட். குட் குட். ஏன்னா, அதனால தான் குட். வெரி குட். அதனால தான் இந்த டிஸ்டன்ஸ்மா 15 ஜி. 15 கேஜி. ஸோ நம்மோட ரெஃபரன்ஸ் ஓகே தலைவா நம்மோட ரெஃபரன்ஸ் வந்து ఫలక్రం. సో ఫలక్రం ఎడత నుంచి ஏம்மா ఫలక్రం ఎడత నుంచి ఇది பையன் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னா எக்ஸ். நமக்கு தெரியாதுனோ. கண்டிப்பா 10 கேஜி இந்த சைடு இருக்காருமா. 15 கேஜி வந்து கடைசில இல்ல முடியாது. 15 கேஜி பர்சன் வந்து ஜஸ்ட் ஓகே కార్నర్‌లో బిఫోర్ కార్నర్‌లో இருக்காரு. அது நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது. సో எக்ஸ். ஓகே. ఇప్పుడు வந்து இது சொல்லுங்க. இது என்ன? இது மாறாது. இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். இது என்னம்மா? இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்ப நான் என்ன சொல்றோம்? டார்க் அப்புறமா டார்க் இன் ஃபல்க்ரம் இந்த இடத்துல ஜஸ்ட் நான் டார்க் வந்து கால்குலேட் பண்ண போறேன். டார்க் ஃபார் ஃபல்க்ரம். ஃபல்க்ரம் வந்து ரெஃபரன்ஸ் பொசிஷன் ஓகே நம்மோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ டார்க் ஃபார் ரெஃபரன்ஸ் எவ்வளவு? ஸோ 0. ஸோ டார்க் ரெஃபரன்ஸ் ஃபல்க்ரம் வந்து 0 ஓகேவா? பியூலா? பியூலா இப்படி சொல்றீங்களா? பியூலா சொல்லுங்க. இது எவ்வளவு? 15 ஜி ஓகேவா? சொல்லுங்க. ஸோ இந்த 15 ஜி பியூலா 15 ஜி மல்டிப்ளைட் பை எவ்வளோ? The 15G multiplied by in the perpendicular distance தான இது 15G multiplied by the x. அதனால தான் x into 15G is equal to மா எவ்வளோமா? அதே மாரி 10G. 10G க்கு perpendicular distance எவ்வளோ? 10G க்கு perpendicular distance வந்து 2.5. 10G க்கு perpendicular distance 2.5. இது இப்ப பாருங்கம்மா GG கேன்சல். அப்புறமா இது 2.5 னோமா so x into 15 2.5 எப்படி எழுதலாம்? 10 2.5 னா 25 by 10 தானா? 10 10 கேன்சல் 5 சார் 5 5 சார். x equal to எவ்வளோமா? 5 by so 1.6. ஓகே. இப்போ குட் வெரி குட்மா. வெரி குட் எக்ஸலென்ட்மா. வெரி குட். சி சார் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? சார் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். சி நான் என்ன சொல்றேன் தெரியுமா? 15 கேஜி பாடி இங்க பாருங்க 15 கேஜி பாடி. இந்த 15 கேஜி பாடி இந்த 15 கேஜி பையன் see, ஒரு லாஜிக் சொல்றேன் பாருங்க. ஒரு லாஜிக் இருக்கு. ஓகேவா? சோ லாஜிக்‌తో படிக்கணும். ஒரு ஃபீல்‌తో படிக்கணும். ஒரு கிளாரிட்டி‌తో படிக்கணும். ரைட். இவரு யாரும்மா? இவரு 15 கேஜி பாடி. ஆல்ரெடி மாஸ் ஓகே. ஆல்ரெடி ஓகே மாஸ் வந்து ಜಾಸ್ತಿ 15 கேஜி. సో మాస్ ಜಾಸ್ತಿனால டிஸ்டன்ஸ் கம்மி போடு. సో సో இவளா ரஞ்சித் அம்மா ஒரு பாயிண்ட் சொல்றா. வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா புரிஞ்சுக்கோ.
15 kg, so 10 kg, 15 kg. 15 kg வந்து ஜாஸ்தி. இந்த 15 kgக்கு ஆல்ரெடி வெயிட் ஜாஸ்தி. ஸோ அதனால டிஸ்டன்ஸ் கம்மி. ஸோ டிஸ்டன்ஸ் கம்மினால என்ன ஆகும்? ஓகேவா? பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் மோர் ஹெவி பாஸ் ஹெவி ஸோ ஹெவி மாஸ் பாடி ஸோ எக்ஸாம்லமா ஹெவி மாஸ் பாடி ஏது இருக்கோ அது வந்து நீங்க வந்து நியர்பை பிளேஸ் கொடுங்க. நியர்பை பிளேஸ் பண்ணும்போது ஓகேவா? அது கரெக்ட்டா பேலன்ஸ் ஆகும். காட் இட் நிதேஷ்? குட். எக்ஸலென்ட். ஸோ நோட் பாயிண்ட். ஸோ ஹெவி மாஸ் பாடி பெருசு பெருசு. Actually, heavy mass body place here that balances the heavy mass body. 10 kg, 15 kg Durga Devi, yes, near center of mass, near fulcrum, near center, near the corner. Heavy mass body place near the balance. அப்போதான் டார்க் வந்து பேலன்ஸ் ஆக முடியும். Balance is the torque fulcrum. Torque fulcrum. எல்லாரும் பாருங்க ஒரு ஃபீல் தரா ஒரு ஃபீல் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபீல். இது 15 kg பாடி மாஸ் ஜாஸ்தி பட் டிஸ்டன்ஸ் கம்மி. பட் மாஸ் கம்மி டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ இதுதான் டார்க் பேலன்ஸ். குட். எல்லாருக்கும் புரியுதா? காட் இட்? காட் த பாயிண்ட்? குட். வெரி குட் மகாகவி. மகாகவி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மகாகவி. வெண்டர்ஃபுல் மா. இதே மாதிரி ஒரு சம போடலாமா? ரைட். ஆர் யூ ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் சம் கைஸ்? காட் இட் டேலண்ட். சூப்பர் மா. நவ் ஃபார் மா யா வண்டர்ஃபுல். So 4 equal and parallel are going note பண்ணுங்க. 4 equal and parallel forces are acting on a rod as shown in figure. As shown in figure here at a distance of good evening Jiva Jiva, a distance of 20 centimeter, 40 centimeter and 80 centimeter. A distance of 20 centimeter, 40 centimeter, 80 centimeter respectively from one end of the rod. One end of the rod. One end of the rod under the influence of the forces under the under the influence of these forces the rod. ஓகேமா? ரைட். எல்லாரும் ஆப்ஷன் நோட் பண்ணுங்க. வெரி குட். எல்லாரும் நோட் பண்ணுங்க. இஸ் at rest. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் is at rest. Experiences a torque. Experiences a linear motion. Experience. Super question இது super question. Experience a linear motion. Experience a linear motion. அதே மாதிரிமா experiences a torque. Experience a torque
Experience is a torque and also a linear motion. ஓகேவா? டயக்ராம் இருக்குமா? எல்லாருக்கும் டயக்ராம் தரோம். குட். டயக்ராம் நோட் பண்ணுமா? எல்லாரும் டயக்ராம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. குட். இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லலாமா? ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே. இந்த இடத்துலமா நமக்கு எப்பவுமே ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் தலைவா. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் நம்மளோட டிஸ்டன்ஸ் எல்லா டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும். ரைட். இந்த இடத்துலமா 20, இந்த இடத்துல 40, 20 ஓகேவா? எல்லாமே ஃபோர்ஸ் தான். 20 kg. ஒரே நிமிஷம். 20, 40, 60 kg. எல்லாமே டிஸ்டன்ஸ் அம்மா. டிஸ்டன்ஸ் அது எல்லாமே 80. இது எல்லாமே ஃபோர்ஸ் எஃப்மா. எஃப் எல்லாமே ஃபோர்ஸ் எஃப். எஃப் அது டிஸ்டன்ஸ் ஓகேவா? 20, 40, 60, 80 வந்து டிஸ்டன்ஸ். யா ஜீவஜீவி நோ ஜீவஜீவி நோ இஷ்யூ ஜீவஜீவி. ஆக்சுவலி ஜீவஜீவி டிசம்பர் 1 2025 ஸ்டார்ட் ஆயிட்டு. அதனாலதான் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லியா பேசிக் மேக்ஸ் மோஷன் 1D மோஷன் இன் 2D அதுக்கப்புறம் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் அதுக்கப்புறம் மெக்கானிசம் பவர் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் மோஷன் சர்க்குலர் மோஷன் பார்த்தோம் ஃப்ரிக்ஷனும் பார்த்தோம். இப்போ வந்து ரொட்டேஷனல் சென்டர் ஆஃப் மாஸும் முடிச்சிட்டோம். ஸோ ஸோ ஆஸ் early as பாசிபிள் வந்து நம்ம ரொட்டேஷனல் மோஷன் முடிச்சுட்டுனா நெக்ஸ்ட் கிராவிடேஷன் முடிச்சுட்டுனா 11th வந்து ஒரு வால்யூம் முடிச்சு. ஓகே. அப்புறம் வந்து வி ஹேவ் டு கோ ஃபார் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் தெர்மோடைனமிக்ஸ் வேவ்ஸ் ஆசிலேஷன் அது நிறைய போர்ஷன் இருக்கு. அதனால தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன் இன்னைக்கு. Good, good, Hitesh. I'm eagerly waiting, Ma, to start the 12th also. Very important. Good. ஆன்சர் சொல்லாம இந்த கொஸ்டினுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்குமா எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. மகாகோவிந்த் குட். See, very simple question. Four equal, four இருக்குமா equal and parallel forces. ஓகேவா? Are acting on a rod. ஓகேவா? ஒரு ராட் மீது ஆக்ட் ஆகுது. Four forces. இப்படி parallel. Okay. As shown in the figure. So at a distance ma 20 centimeter, 40, 60, 80. From one end of the rod. ஒரு end inch. இந்த இடத்துல இருந்து நீங்க பார்க்கணும். The reference 20, 40, 8 under the influence of these forces rod வந்து ரெஸ்ட்ல இருக்குமா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமா எக்ஸ்பீரியன்ஸ் a linear motion experience is a torque also a linear motion option D ஜீவஜீவி பாப்போம் ஜீவஜீவி good try don't worry மா இன்னைக்கு செஷன் வந்து கொஞ்சம் யாரையும் வந்து டவுட்டா லைக் ஆப்ஷன் பி பார்ப்போம் துர்காதேவி ஆப்ஷன் பி ரஞ்சித் ஆப்ஷன் பி நிதேஷன் வந்து எக்ஸ்பீரியன்சஸ் டார்க் ஆப்ஷன் பி குட் யாழினி ஆப்ஷன் பி yes you're correct ma good you're correct option B is correct yes your option actually option B correct good try Mahagovind hey Sweta very good ma Akshaya good Yula Yalini Mahagovind Yalini Nitishan Dr. Dugadevi Ranjit Jivajivi good Jivajivi option D கிடையாதுமா option B but பரவாயில்லையமா ட்ரை பண்ணுங்க good மிஸ்டேக் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் ஸோ இப்போமா நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா ஸோ எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஓகே ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து இங்க சொல்லிக் கொடுக்குறான் அதனால தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா குட் யாழினி குட் இதம்மா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்மா ஸோ ஃபோர் ஃபோர்ஸஸ் இருக்குமா ஃபோர் ஃபோர்ஸஸா இருக்கு ஒரு பியூட்டிஃபுல் கொஷன்மா இது எஃப் எஃப் ஃபோர்ஸ் எஃப்
force F. Distance பார்க்கும்போதுமா 20, 40, 60 and 8. ஓகேவா? and 80. ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கிறேன், ஓகே அம்மா சி எல்லாமே கிறிஸ்டல் கிளியர். எப்பவுமே பிசிக்ஸ் ஓகே, எப்பவுமே பிசிக்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டிக்கா படிக்கணும். சார் இந்த 20 ஃப்ரம் வேர்மா, ஃப்ரம் ரெஃபரன்ஸ். இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தலைவா. இதுதான் நம்மோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இது வந்துமா 40. இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 40. இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குமா? 60. இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குமா? 80. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தலைவா. புரியுதா? ஸோ இது வந்து லைக் இது 80. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். குட். Because forces are perpendicular, sir. Yes, very good. So now, நான் என்ன கேட்கிறேன், first of all, what is the net force? சொல்லுங்க. Net force யாராச்சும் சொல்லுங்களா? What is the net force? What is the first my question? Net force எவ்வளோ? யாராச்சும் சொல்றீங்களா? What is the net force? Net force எவ்வளோ? First. First net force எவ்வளோ? Net force எவ்வளோ? So அங்கே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். Net force எவ்வளோ? Net force எவ்வளோ? Net force வந்து எவ்வளோ? Good, good. துர்காதேவி, good. நெட் ஃபோர்ஸ் 0. எஸ், நீங்க டயகிராம் பார்த்து சொல்லணும். நெட் ஃபோர்ஸ் 0. ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து எப்படி 0? பிகாஸ் சார் 2 ஃபோர்ஸஸ் டவுன்வர்ட், 2 ஃபோர்ஸஸ் அப்வர்ட் அண்ட் parallel. ஸோ நெட் ஃபோர்ஸ் 0. ஸோ எஃப் 2எஃப், டவுன்வர்ட் 2எஃப், minus 2எஃப், upward எஃப் 2எஃப், plus 2எஃப், minus 2எஃப், 0. ஸோ நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0 யாழினி. நெட் ஃபோர்ஸ் 0 என்ன தெரியுமா? நோ லீனியர் மோஷன். ஓகே, பாடி வந்து மூவ் ஆகாது. நோ லீனியர் மோஷன். இது அரஸ்டட். இந்த மோஷன், இந்த லீனியர் மோஷன் அரஸ்டட். லீனியர் மோஷன் அரஸ்டட். லீனியர் மோஷன் கிடையாது. நோ லீனியர் மோஷன். Mutation. So no linear motion. So no linear motion. So see, first by observation நீங்க சொல்லலாம். Net force 0. So no linear motion. So when an option வந்து நம்ம, so body is at rest. No. No sir. Body at rest అని சொல்ல முடியாது. Because torque வந்து நம்ம பார்க்கல. Okay, torque வந்து நம்ம பார்க்கல. Okay. So right. நம்ம torque பார்த்து வரலாம். Right. டார்க் பார்க்கிறோம். ரைட்? ரைட். இப்ப சொல்லுங்க. ஓகே. ஒரு ஃபோர்ஸ் சும்மா எந்த டைரக்ஷன்ல இருக்கு சொல்லணும். கிளாக் வைஸ் இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கு சொல்லுங்க. ஓகே. ஸோ வித் ரிஃபரன்ஸ் இதுதான் ரிஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே. இந்த ரிஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லணும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக். சொல்லுங்க. இந்த எஃப் யாழினி சொல்லுங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். திஸ் எஃப். இந்த எஃப்மா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இந்த எஃப். திஸ் எஃப். திஸ் எஃப் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். திஸ் எஃப். பாருங்க நிதேஷன். நிதேஷன் திஸ் எஃப். கிளாக் வைஸ் தானா நிதேஷன்? பாருங்க. கிளாக் வைஸ். குட். இது கிளாக் வைஸ். what about this F? கண்டிப்பா. இது கிளாக் வைஸ். இது என்னம்மா? இது பாருங்க. நிதேஷன். இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். எல்லா ஃபோர்ஸும் டுவர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் போகும். ஓகே. பாருங்க. ஆன்டி கிளாக் வைஸ். எந்த ஃபோர்ஸுமா? எந்த ஃபோர்ஸு? ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேம்மா? ஆன்டி கிளாக் வைஸ். குட். இப்ப என்ன பண்ணலாமா? கிளாக் வைஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் பண்ணலாமா? பாருங்க. ஸோ கிளாக் வைஸ் டார்க் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ கிளாக் வைஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க். clockwise torque equal to anti-clockwise torque. பண்ணலாமா? clockwise torque equal to anti-clockwise torque. சொல்லுமா? clockwise torque எவ்வளோ? clockwise torque 20 பாருங்க. 20 into perpendicular distance. So 20 into the force F பாருங்க. So the F, this F multiplied by reference point. reference point தான் ரொம்ப முக்கியம். எல்லா distance reference point நம்ம ஸ்டார்ட் ஆகணும். ஓகே. So F into 20 into F. Okay.
பிளஸ் அது எல்லாமே பிளஸ் இது பாருங்க இது எவ்வளோ எஃப் எஃப் டிஸ்டன்ஸ் எவ்வளோமா 60. ஸோ 20 இன்டூ சாரி 60 இன்டூ எஃப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுங்க ஆன்டி கிளாக் வைஸ் 40 இன்டூ total distance 40 தானே ஸோ 40 எஃப் இன்டூ 40 எஃப் ப்ளஸ் அதே மாதிரிமா 80 இன்டூ ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவ்வளோதான் ஸோ எல்லா டிஸ்டன்ஸுமா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 80 டூ எஃப் ஸோ எவ்வளோ வருதுமா 80 எஃப் புரியுதா ஸோ நமக்கு என்ன வருதுமா ஸோ நல்லா பாருங்க இப்படி என்ன வருது 20 எஃப் பிளஸ் 20 எஃப் 20 இன்டூ எஃப் பிளஸ் 60 எஃப் 80 எஃப் ஈக்குவல்ஸ் டு 80 பிளஸ் 80 பிளஸ் 120 எஃப் பட் பட் சார் என்ன வருது எதுவுமே வரல இது கரெக்ட் ப்ரொசீஜரா சொல்லுங்க துர்காதேவி இது இஸ் த கரெக்ட் ப்ரொசீஜர் சொல்லுங்க இது கரெக்ட் ப்ரொசீஜரா டார்க் எப்படி கால்குலேட் பண்ணலாம் டார்க் சி இப்படி கால்குலேட் பண்ண டார்க் வராது ஸோ டார்க் எப்படி கால்குலேட் பண்ணணும் எஸ் ஸோ நம்ம இந்த மெத்தட் கிடையாது நம்ம என்ன பண்ண தெரியுமா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ நேத்து கிளாஸ்லமா நேத்து வந்து காலை வந்து 2 கிளாஸ் பார்த்தேன் ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து நேத்து என்ன சொன்னா டார்க் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் டேக் நெகட்டிவ் ஸோ டார்க் பியூலா கிளாக் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கா நெகட்டிவ் கிளாக் வந்து பியூலா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கா கிளாக் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் பாசிட்டிவ் டார்க் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் டார்க் கிளாக் வைஸ் நெகட்டிவ் கிளாக் வைஸ் நெகட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ் ஓகே இப்படி பாப்போமா இப்படி பாப்போம் ஆமா பாப்போமா சொல்லுங்க டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இது நம்ம இது கிளாக் வைஸ் பாருங்க இது கிளாக் வைஸ் இது கிளாக் வைஸ் ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் இப்படி சொல்லுங்க ஸோ மைனஸ் எஃப் இன்டூ 20 ஓகேண்ணா அதே மாதிரிமா மைனஸ் எஃப் இன்டூ 60 அப்புறம் மேல் இது ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ் தானே இது ஆன்டி கிளாக் வைஸ் ஓகேமா ఇప్పుడు యూ కెన్ డ్రా రఫ్లీ యాంటీ క్లాక్ వైజ్ యాంటీ క్లాక్ ఓకేమా புரியுதா இது கிளாக் வைஸ் இதுமே கிளாக் வைஸ் ரஃப்ல ட்ரா கிளாக் வைஸ் ரைட் அவ்வளோதான் சொல்லுமா ஸோ ரெண்டுமே சி ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ் தானே ஸோ அதனால தான் 40 to 20 தட் இஸ் பிளஸ் எஃப் இன்டூ 40 பிளஸ் ஓகேம்மா அதே மாதிரி அதே மாதிரிமா எஃப் இன்டூ 8 இது சால்வ் பண்ணாம எவ்வளவு வருது ஆன்சர் சால்வ் பண்ணுங்க எல்லாரும் ஸோ மைனஸ் 20 எஃப் minus 60F plus 40F plus 80F. So, எவ்வளவு வருதுமா ஆன்சர் minus 80F plus 120F. So, which is nothing but torque equal to torque is equal to 40F. So, torque இருக்கு. So, தலைவா என்ன புரியுது என்ன புரியுது ஸோ நெட் ஃபோர்ஸ் ஜீரோ தலைவா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ நெட் ஃபோர்ஸ் ஜீரோ இந்த கொஸ்டின் துர்காதேவி ஃபார் திஸ் கொஸ்டின் துர்காதேவி ஃபார் திஸ் கொஸ்டின்மா ஓகே ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் புரியுதா ஃபார் திஸ் கொஸ்டின் இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் ஜீரோ நோ லீனியர் மோஷன் பட் டார்க் இருக்கும் டார்க் இருக்கும் அதனாலதான் பாடி ரெஸ்ட்ல இருக்குமா இருக்காது ஃபோர்ஸ் ஜீரோ பட் டார்க் இருக்கணும் ஸோ டார்க் வந்து ரொட்டேட் ஆகும் பட் டார்க் என்ன பர்பஸ் பாடி வந்து ரொட்டேட் பண்ணலாம் டார்க் இருக்கா பாடி ரொட்டேட் ஆகும் ஓகே நெட் ஃபோர்ஸ் ஜீரோ லீனியர் மோஷன் வந்து சி லீனியர் மோஷன் இல்லை பட் ரொட்டேட் ஆகும் ஸோ பாடி அட் ரெஸ்ட் ராங் பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கா ராங் எக்ஸ்பீரியன்சஸ் ஏ டாக் எஸ் கரெக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஏ டாக் அவ்வளவுதான் ஆப்ஷன் பி கரெக்ட் ஸோ ஆப்ஷன் சி பார்க்கற தேவையில்லை பிகாஸ் ஆப்ஷன் சி எக்ஸ்பீரியன்ஸ் லீனியர் மோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நோ லீனியர் மோஷன் எக்ஸ்பீரியன்சஸ் ஏ டார்க் அண்ட் ஆல்சோ லீனியர் மோஷன் நோ ஆப்ஷன் பி கரெக்ட் புரியுதுமா எல்லாருக்கும் புரியுதா ரைட் குட் ரைட் ஸோ மகாகோவிந்த் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட கொஸ்டின் மகாகோவிந்த் ரொட்டேஷனல் மோஷன் உங்களோட ஆக்சுவலி
நீட் எக்ஸாம்ல வந்து ரொட்டேஷனல் மோஷன் வந்து நெறைய ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க இந்த டாபிக். பட் இந்த டாபிக் தான் உங்களோட ஃபேவரைட் டாபிக். இந்த டாபிக் தான் உங்களோட ஈஸி டாபிக். கண்டிப்பா டவுட் இல்ல. பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின்மா நெறைய கொஸ்டின் குடுக்க போறான். ஓகேவா? யூனிஃபார்ம் ராட் நோட் பண்ணுங்க. யூனிஃபார்ம் ராட் குட்மா. Uniform rod of 20 kg, okay, the uniform rod of 20 kg hanging in horizontal position, uh, horizontal, so horizontal position with the help of two threads, the help of two threads thread also also supports also supports a always supports a 40 kg mass, 40 kg mass as shown in the figure, come on, 40 kg mass as shown in the figure. Come on, the tension developed, the tensions developed in thread, thread R. The tension developed in each thread R. Don't worry, ma. எல்லாமே simple question. Okay? So இந்த லெக்சர் லைக் டார்க் வந்து முடிச்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட ரொட்டேஷனல் மோஷன் டார்க் தான் உங்களோட ஃபேவரட் டாபிக். அதுல டவுட்டே கிடையாது. எல்லாரும் நிச்சயமா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் ஃபோக்கஸ். 300 நியூட்டன், 200 நியூட்டன். இல்ல. See, so எல்லாமே லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணாம மறக்காம பண்ணுங்க. Okay, ரைட். ஓகே, ரைட். ஓகேவா? ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த இடத்துலமா நமக்கு ஒரு 40 கேஜி பாடி இருக்கு. 40 கேஜி பாடி மாஸ். ஃபோக்கஸ் பண்ணுமா? குட். 40 kg body mass ma வந்து லைக் 20 kg இந்த மாதிரி இருக்குமா? ஏ இது பீமா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மா கார்னர் நினைச்சு பார்க்கும்போது this distance will be L by can you try this question மா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. பார்ப்போம். Who can give answer this question?
Apma, who can give the answer to this question? Can be good Beulah. Correct. Option B. Good man. Good Beulah. Red and A. The tension கேக்குறாருமா tension வந்து irritation good. The tension developed in each thread. Each thread లో tensions எவ்வளோன்னு கேக்குறாரு. ஏன்னா ஸ்ட்ரிங்ல டென்ஷன் வரணும். குட் நிதேஷன். இன்னைக்கு வந்து லைவ் கவுண்ட் கம்மியா இருக்குமா? என்ன ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ்? யா யாழினி வெரி குட். குட். இப்போ புகழ் புகழ் வரலையா கிளாஸ்க்கு? புகழ் என்னாச்சு? புகழ் பர்த்டே இன்னைக்கு. இன்னைக்கு புகழோட பர்த்டே. பார்த்தா நம்ம மாப்பிள புகழோட பிறந்த நாள் இன்னைக்கு. குட் வெரி குட் மா. குட் 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 எக்ஸலண்ட் பா எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் வா பியூட்டிஃபுல்லா அப்சல்யூட்லி வெரி குட். குட் குட் ரைட். யா எல்லாரும் முடிச்சிட்டோமா? எல்லாரும் முடிச்சிடுமா? எல்லாரும் முடிச்சிடுங்க. ஓகே ரைட். சரிம்மா ஐ வில் சால்வ்மா. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யா. ஸோ யா இப்போ ஃபோக்கஸ் பண்ணுமா? ஃபோக்கஸ் பண்ணுங்க எல்லாரும். ஸோ சொல்யூஷன் எல்லாரும் ஒண்ணுமே இல்லையம்மா வெரி சிம்பிள். ஓகே சி நீங்க எப்படி சிம்பிளா பண்ணலாம் இந்த கொஸ்டின் வந்து டீச் பண்றா பாருமா எல்லாரும் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்படி நீங்க சிம்பிளா சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது சென்டர் ஆஃப் மாஸ்மா. ஓகே இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லலாமா? 20 கேஜி தானே? 20 கேஜிமா. ஸோ அந்த ராடோட மாஸ் 20 கேஜி. எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா? இந்த இடத்துல பாடி இருக்குமா? இந்த பாடியோட மாஸ் வந்து 40. ஸோ இந்த பாடியோட மாஸ் எவ்வளவு தெரியுமாமா? 40 ஜி. ஸோ பாடியோட மாஸ் வந்து 40 ஜி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஓகே. ஸோ நமக்கு நல்லாவே தெரியுமா? லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர்ல கூட நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரிங் எந்த இடத்துல இருக்கும்? த்ரெட் த்ரெட் ஓகே. ஸோ கண்டிப்பா நமக்கு வந்து கண்டிப்பா என்ன வரும்? டென்ஷன் வரும். T1 ஏம்மா இந்த இடத்துல டென்ஷன் T2 அவ்வளோதான். கன்ஃப்யூஸ் ஆகாது. ஓகே. ஸ்ட்ரிங் த்ரெட் கண்டிப்பா.
டென்ஷன் ஆகும். குட். அப்புறமா நம்ம டோட்டல் லென்த் வந்து நீங்க பாருங்க. டோட்டல் லென்த் வந்து எல். டோட்டல் லென்த் டோட்டல் லென்த் வந்து எல். டோட்டல் லென்த் வந்து எல். அப்புறமா இப்பமா சென்டர்ல ஓகேமா? இது வந்து சென்டர்ல இருக்கு. நல்லா பாருங்க எல்லாரும் நல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சென்டர் ஓகே. சோ மாஸ் எவ்வளவுமா? மாஸ் எம்ஜி தானா? வெயிட் எம்ஜி. சோ வெயிட் 20 இன்டு ஜி. வெயிட் எம்ஜி தானா? 20 ஜி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்மா. எல்லாரும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுமா? சென்டர் నుంచి கரெக்ட்டா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் தலைவா? ఇప్పుడు டோட்டல் எல்மா சென்டர் ஆஃப் மாஸ் 20 கேஜி நடுவுல இருக்கும். ஸோ டோட்டல் எல்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் கண்டிப்பா? ஃப்ரம் த ஸ்டார்டிங் எல் பை 2. குட். வெரி குட். எல் பை 2 அவ்வளவுதான். இப்படி என்ன இருக்குமா? இது பாயிண்ட் ஏ சொல்லுங்க. இது பாயிண்ட் பி அவ்வளவுதான். ஸோ இப்போமா சொல்லுங்க. இப்போ வந்து நமக்கு டோட்டலா ஓகேமா? ஸோ நான் வந்து ఇప్పుడు ஃபர்ஸ்ட் பாயிண்ட்மா நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். நெட் ஃபோர்ஸ் சொல்லுமா? ஃபர்ஸ்ட் நெட் ஃபோர்ஸ் சொல்றீங்களா? யாராச்சும்? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட். இப்ப நெட் ஃபோர்ஸ் என்னம்மா? அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்வர்ட் ஃபோர்ஸ் என்ன தலைவா? T1. சார் அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து T1 பிளஸ் T2. நெட் ஃபோர்ஸ் 0. அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து T1. T1 பிளஸ் T2 அப்வர்ட் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 40 பிளஸ் 20. So T1 plus T2 equal to 40 plus 20, 60 G. Okay, right. So T1 plus upward force equal to downward force. Right. அப்புறம் நெட் டார்க். இப்போ வந்து நான் சொல்ற பாயிண்ட் நல்லா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். சார் டார்க் வந்து நிதேஷன் பாருங்க. டார்க் வந்து சார் சார் பாயிண்ட் இது பாயிண்ட்மா இது பாயிண்ட். பட் டார்க் வந்து நீங்க எந்த இடத்துல నుంచి கால்குலேட் பண்ண ஆன்சர் வரும். சேம் ஆன்சர். எந்த இடத்துல నుంచి பாயிண்ட் பி இடத்துல నుంచి நீங்க டார்க் கால்குலேட் பண்ண ஆன்சர் வரும். பட் நான் சொல்ற பாயிண்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சார் எந்த இடத்துல வந்து நெறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்க டார்க் கால்குலேட் பண்ணா எல்லா ஃபோர்ஸும் 0. பிகாஸ் வை? டிஸ்டன்ஸ் இருக்காது. சோ நீங்க பாயிண்ட் ஏ கன்சிடர் பண்ணா பாயிண்ட் ஏ கன்சிடர் பண்ணா அந்த பாயிண்ட்ல வந்து டிஸ்டன்ஸ் இருக்காது. 0 ரெஃபரன்ஸ் பாயிண்ட். சோ அதனால தான் நெக்ஸ்ட் டைம் நிச்சயமா நீங்க டார்க் வந்து கால்குலேட் பண்றீங்களா? ஸோ எந்த இடத்துல வந்து நெறைய ஃபோர்ஸஸ் இருக்கு யாழினி அந்த பாயிண்ட்‌లో டார்க் வந்து கால்குலேட் பண்ணுங்க. டோன்ட் வரி நான் வந்து நெறைய சம்ல வந்து சொல்லிக் குடுக்குறேன். ரைட். ஸோ ஹியர் ஆஃப்டர் வந்து ஒரு 5, 6 நம்ம போடுறேன். அதுல வந்து எல்லா சம்லாம் சொல்லிக் குடுக்குறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க தலைவா. ஓகே. மறுபடியும் திருப்பி சொல்றேன். டார்க் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம எப்பவுமே செலக்ட் பண்ணணும். மகாகோவில் எந்த இடத்துல வந்து நெறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. நெறைய ஃபோர்ஸஸ் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த ஃபோர்ஸ்ல அந்த பாயிண்ட்ல டார்க் 0. அதே அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும். சிம்பிளா சால்வ் ஆகும். புரியுதா? இப்போ சி ஏ இருக்கு. மகாகோவிந்த் ஜீவஜீவி இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. இந்த இடத்துல பாயிண்ட் ஏ இருக்கு. இந்த இடத்துல பாயிண்ட் பி இருக்கு. ஓகே. சோ நான் வந்து டார்க் அபௌட் ஏ. நெட் டார்க் அபௌட் ஏ வந்து ஏ பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்றேன். ஏ. ஓகே. இப்போ ஓகே. நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ டார்க் தானே வேணும். சோ நீங்க வந்து கிளாக் வைஸ் நீங்க வந்து சொல்லலாம். கிளாக் வைஸ் டார்க் ஈக்குவல் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் சொல்லலாம் ஈஸியா. நம்ம சோ கிளாக் வைஸ் டார்க் ஓகேவா? So clockwise torque is equal to anti-clockwise torque. Okay, clockwise torque equal to Nitesh anti-clockwise torque. So sin to காவல் இல்லை. ஓகே. சொல்லுங்கம்மா ஃபர்ஸ்ட் என்னென்ன வரும்? 40 z 40 z அம்மா சி 40 z 40 z இது L by 2 தலைவா. இது L by 2 మళ్ళీ L by 2 కి పాది ఎవరు? L by 2 కి పాది ఎవరమ్మా? L by 4 புரியுதா? டோட்டல் லென்த் L. L లో సెంటర్ ఆఫ్ మాస్ L by 2. L by 2 లో పాది L by 4. Why sir? Because in the point A, okay, பாயிண்ட் A నుంచి பாயிண்ட் A இடத்து నుంచి இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த பாயிண்ட் A నుంచి பாயிண்ட் A வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் A నుంచి 40 G எவ்வளவுமா? That is 40 G into L by 4.
பிளஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஓகேவா? ரெஃபரன்ஸ் பாயிண்ட். தலைவா அதே மாரி 20G நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் சொல்றேன். அப்போ கூட புரியும். 20G 20G இன்டூ எவ்வளோமா டிஸ்டன்ஸு? ஸோ நீங்க பாயிண்ட் எதுனா டார்க் வந்து கால்குலேட் பண்றீங்களா? ஸோ ஏ నుంచి பாயிண்ட் ஏ இடத்துல నుంచి 20G வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L/2 புரியுதா? ஸோ ஏ பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ ஏ டூ 40G L/4 ஏ டூ ஓகேவா? 20G. ஸோ ఏ2 ఓకేమా? సో ఏ ఎర్త్ నుంచి இந்த பாயிண்ட்‌కి டிஸ்டன்ஸ் வந்து L/2. సో L/2 ஓகே. సో ఈజ్ ఈక్వల్ టు ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் என்ன? ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் தலைவா. இது வராது. இது வராது. பாருங்க. T1 வராது. ஓகே. T1 வராதுமா. பிகாஸ் T1 ஏ இடத்துல T1 இருக்கு. T1 வராது. பிகாஸ் நீங்க டார்க் வந்து ஏ பாயிண்ட்ல கால்குலேட் பண்ணா ஏ இருக்கு. ஏ இருக்க ஏ இருக்கக்கூடிய பாயிண்ட் எதுவுமே வராது. அக்ஷயா இங்க சைன் தேவையில்லையாம்மா? ஆன்டி கிளாக்வைஸ் ஈக்குவல் டு கிளாக்வைஸ். டைரக்ட்டா போடு. சைன் எதுக்கு? தேவையில்ல. சைன் போடலாம். பட் இங்க தேவையில்ல. நோ. கிளாக்வைஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக்வைஸ்னா சைன் தேவையில்ல. ஈக்குவல் டு இங்க பாருங்க அக்ஷயா. அக்ஷயா இப்போ T2. இங்க பாருங்க அக்ஷயா. T2 இது T2 இருக்கா? T2 ஓட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அக்ஷயா ஃப்ரம் ஏ டோட்டலா எல். T2 இன்டூ எல். இந்த ஈக்குவேஷன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மோட பிஎம்என்டி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஷாம் சுந்தர் சார் வேணுமா உங்களுக்கு அடுத்த டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டெப் புரியுதா? இந்த ஸ்டெப்புமா இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரியுதா? புரியலன்னா சொல்லுங்கம்மா. ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நெக்ஸ்ட் வரப்போய் சம்ஸ் எல்லாமே இதுதான் நீங்க போடணும். காட் இட்? குட். ஒண்ணும் இல்லையம்மா. ஒரு டைம் மறுபடியும் சொல்றான். நீங்க டார்க் வந்து ஏ. ஸோ ஏ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ பாயிண்ட் தான் நீங்க கால்குலேட் பண்றீங்களா? இந்த பாயிண்ட் வரும். ஏ ஏ பாயிண்ட் ரஞ்சித் எத்தனை பாயிண்ட் இருக்கு? எல்லா பாயிண்ட் எல்லா பாயிண்ட் டை. ஸோ அதனால தான் T2 மட்டும் தான் வரும். ஓகே. இப்ப சொல்லுங்கம்மா இது. குட். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணுங்க எல்லாமே. ஸோ எல் இங்கே முடிச்சுங்க. எல் 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 கேன்சல்மா. அப்புறம் 40G பிளஸ் 20G எவ்வளோமா? 4 1 சார் 4 10 சார் 1 சார் 2 10 சார் 10G plus 10G 20G. So 20G equal to tension. T2 வருதுமா? T2 20G. ஆன்சர் பாருங்க ஆப்ஷன்ஸ். 20G. G value 10 தானா? 20 to 10. So which option? ஆப்ஷன்ல இருக்கா? சார் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. ஆனா 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். டைம் சேவ் ஆகும். 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் பி. ஸோ வெரி சிம்பிள்மா. இப்படி என்ன? ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்க. 1 plus T2 equals 60G. So T1 2 equal to 60. T1 plus T2 எவ்வளோமா? 20G equal to 60G. How can we get these notes? புனிஜா புனிஜா இந்த நோட்ஸ் வந்து நீங்க கூகுள்ல போயிட்டு பிஎம்என்டி டைப் பண்ணுங்க. அதுல வந்து கோர்சஸ் வரும். கடைசியில போங்க. நீட்டி நாயகன் இருக்கும். அதுல வந்து இங்க கிடைக்கும். T1 is equal to 60 minus 40G. So 60 minus 20G 40. So 40 into 10. Good. Option number good. Good ma. Super ma.
சொல்லுங்க. ஒரு சம் ஹோம்வொர்க் தரலாமா? ஒரு சம். யா வெரி குட். ஹோம்வொர்க் சம் நோட் பண்ணுமா எல்லாரும்? துர்காதேவி ஹோம்வொர்க் சம்மா ஒரே ஒரு சம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஒரு ஹோம்வொர்க் சம் தரலாமா? எல்லாம் ட்ரை பண்ணுங்கம்மா. வரலைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். இஃப் த மாஸ் நோட் பண்ணுங்க. அக்ஷயா வெரி குட்மா. மாஸ் ஆஃப் த ராட் இஸ் ஓகேவா? மாஸ் ஆஃப் த ராட் இஸ் 10 kg. Find normal reactions. Find normal reaction the supports. The normal reaction of the supports ma. NA 3, 80 Newton. NV 30 Newton. 30 Newton option C. 40 Newton, 60 Newton. ND Newton, 3 Newton. Okay, இது ஒரு ஃபலக்ரம்மா. இந்த இடத்துல ஒரு ஃபலக்ரம். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சுமா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து சென்டிமீட்டர். அதே மாதிரிமா இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கம்மா. எல் டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் வந்து 10 சென்டிமீட்டர். அதுல வந்தோமா இது 2. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டின். வெரி சிம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் தரமா? நெட் ஃபோர்ஸ் ஓகே அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட். அப்புறம் செகண்ட் வந்து நெட் டார்க். ஓகே நெட் டார்க் வந்து கால்குலேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல నుంచి இந்த இடத்துல నుంచి நெட் டார்க் போடலாம். அப்புறம் இந்த இடத்துல నుంచి இது ஏ போடுங்க, இது பி போடுங்க. அவ்வளவு நீ ஏ ஆர் பி எனி பாயிண்ட் யூ கெட் ஆன்சர். ட்ரை பண்ணுங்க. சிம்பிள் கொஸ்டின். எல்லாரும் ட்ரை பண்றீங்களா? ஹோம்ஒர்க்ஸ் சமையல் சால்வ் பண்ணுவோமா? கேன் ஐ சால்வ் திஸ் கொஸ்டின்? ஹோம்ஒர்க் கேன் யூ ட்ரை? ஹோம்ஒர்க் பண்றீங்களா ஆர் நான் ட்ரை பண்ணுவா சொல்லுங்க. Can see good. 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 Give it a try பண்ணுங்க. Yes. So don't worry மா. இப்போ 2015 நீட் கொஸ்டின் இருக்கு. பண்ணுங்க. 2015 மா நீட் கொஸ்டின். A rod of weight. Oh, good, good, very good மா. A rod இது ட்ரை பண்ணுமா? 2015 கொஸ்டின். A rod of weight W is suspended. Okay, suspended by two parallel parallel knife
edges, parallel knife edges A and B, and is in equilibrium, a horizontal position, a horizontal position. A rod of weight W is suspended by two parallel knife edges A and B and is in equilibrium. Okay, ma? Very important word, ma. Equilibrium in a horizontal position. Okay, ma? The knives are are at a distance. The knives are at a distance d from each other. The knives are at a distance d from each other. The center of mass of the rod at a distance x. That is the center of mass of the rod at a distance x from A. Okay, The normal reactions, the normal reactions on A, the normal reactions on A is in A, Wx by d to d by x to d minus x to d minus x by x, dw d minus x by. Okay, right. Last option, w d minus x by d. Diagram இருக்குமா? Diagram தரா. Diagram also இருக்கு. Diagram also இருக்குமா? Ramya, yes. Question note பண்ணியாச்சுமா எல்லாரும்? Rod, ராட்மா வெயிட் ஒரு ராட் இருக்குமா ராடோட வெயிட் வந்து W. சஸ்பெண்டட் பை த டூ பேரலல் நைஃப் எட்ஜஸ். ஒரு டூ எட்ஜஸ் இந்த மாதிரி ஒரு டூ எட்ஜஸ் வந்து லிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். ஏன்பி இன் ஈக்குவல்பிரியம் ரெஸ்ட்ல இருக்கு. இன் ஏ ஹாரிசன்டல் பொசிஷன். The knives are at a distance d from each other. Okay? அப்புறமா d distance అంటే ఫస్ట్ నైఫ్ కి సెకండ్ నైఫ్ కి డిస్టెన్స్ வந்து d. அப்புறமா the center of mass of the rod is at a distance x from A. Center of mass of the rod, okay, at a distance x from A, the normal reaction on A. ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க டயக்ராம் இருக்குமா டயக்ராமும் ஃபோக்கஸ் பண்ணுமா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா குட் நோட்டட் தலைவா எஸ் ஏமா இது ஒரு நைஃப்மா சப்போர்ட்டுமா நைஃப்னா ஒரு சப்போர்ட் அப்புறமா என்ன சொல்றேமா இது சென்டர் ஆஃப் மாஸ்னும் கண்டிப்பா நடுவுல தானே இருக்கும் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குமா ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ்மா இருக்கும் ஸோ வெயிட் டபிள்யூ டவுன்வர்ட் ஓகே அப்புறமா this distance ஓகே நைஃப் ஏ இது நைஃப் பி ஓகே நடுவுல டிஸ்டன்ஸ் அப்போ கொஸ்டின் ஒன்று கொடுத்தாச்சு பாருங்க நைஃப்க்கு நைஃப் டிஸ்டன்ஸ் வந்து டி சார் எஸ்
துர்காதேவி ஆப்ஷன் சொல்றீங்களா? ஆன்சர் சொல்லுங்க. ஓகே. பாப்போம் துர்காதேவி குட். இந்த டிஸ்டன்ஸ் டி. ஸோ ஏக்கு பிக்கு நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்குன்னா டி. டிஸ்டன்ஸ் டி. ரைட் பாப்போமா? நிறைய பேர் ஆன்சர் சொல்றாரு குட். உங்களுக்கு தெரியும் கான்டாக்ட். ஸோ நைஃப் இங்க கான்டாக்ட் ஆக்க நார்மல் டைரக்ஷன் வரும். இது பாருங்க. இந்த இடத்துல நார்மல் டைரக்ஷன் வரும். இந்த இடத்துல நார்மல் ரியாக்ஷன். ஓகேமா? இது வந்து NA சொல்லுங்க. நமக்கு எத்தனை கான்டாக்ட் இருக்கு? எத்தனை கான்டாக்ட் இருக்கோ அத்தனை நார்மல் ரியாக்ஷன் வரும். ஸோ ஏ ஒரு நைஃப் ஒரு நார்மல் ரியாக்ஷன். பி దగ్గర ஒரு நார்மல் ரியாக்ஷன். எத்தனை கான்டாக்ட் அத்தனை நார்மல் ரியாக்ஷன். ரைட். அப்புறமா என்ன இருக்குமா? ரைட். அப்புறமா ரைட். ஃபர்ஸ்ட் என்ன எப்போ போனோம்? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. கரெக்ட்டா? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து நெட் ஃபோர்ஸ்மா? சொல்லுங்க. அப்வர்ட் ஃபோர்ஸ் NA plus NB. NA plus NB. Upward force equal to downward force. Upward force equal to downward force. So NA plus NB is equal to W. பட் இது நோ நீட் தேவையில்லை. ஓகே பாப்போம். அது கூட சொல்றேன். நெக்ஸ்ட் நம்ம டைரக்ட்லி போடு. இதே தேவையில்லை. நோ நீட். டைரக்ட்லி டார்க் போடு. ஸோ நெட் டார்க்மா அபவுட் பி. ஸோ பாயிண்ட் பி. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் பி செலக்ட் பண்ணலாம். நீங்க ஏ கூட செலக்ட் பண்ணலாம். ஐ திங்க் கொஸ்டின் அவர் கேட்கறது வந்து the center of mass of the rod is center of mass of the rod is at a distance x from A. Okay. ஓகே ரைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க. ஒரு சின்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஆஸ் பர் கொஸ்டின். கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. சென்டர் ஆஃப் மாஸ் இன்ச்சு ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எக்ஸ். இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்மா சொல்றீங்களா? யாராச்சும் சொல்லுங்களா? இது எக்ஸ்னா இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இது எக்ஸ்னா இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? டி மைனஸ் எக்ஸ் தானா? இந்த டோட்டல் டி. டிலோ இது எக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? டி மைனஸ் எக்ஸ் தானா? டி மைனஸ் எக்ஸ் புரியுதுமா? டோட்டல் டி. இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டோட்டல் டி. டில எக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா டி மைனஸ் எக்ஸ். அவ்வளவு. அப்புறம் என்னம்மா? சொல்லுங்க. இப்போ தலைவா, தலைவா நல்லா பாருங்க. ஸோ நீங்க கன்சிடர் பண்ண பாயிண்ட் பி. ஸோ பி பாயிண்ட்ல டார்க் வராது. ஸோ என்பி வந்து வராது. புரியுதா? ஸோ என்பி வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ 2 ஃபோர்ஸஸ் இருக்கு. NA அண்ட் வெயிட். இதுக்கு தான் டார்க் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ நீங்க நெட் டார்க் அபவுட் பினா பி பி மேல இந்த பி பாயிண்ட் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸ் 0. பி பாயிண்ட் மேல ஆக்ட் எல்லா ஃபோர்ஸஸ் 0. இப்ப சொல்லுங்க. ஸோ இது வெயிட் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸா? டுவர்ட்ஸ் பி பார்க்கணும். நீங்க பி பாயிண்ட் டார்க்னா பி பாயிண்ட் தான் பார்க்கணும். இது பாருங்க. இப்படி பார்த்தோம்னா தப்பு. தலைவா. ஏன்னா ஏ இருக்கு. ஏ கிடையாது. பி டுவர்ட்ஸ் பி போகும். இப்ப நீங்க ஏ பாயிண்ட் கன்சிடர் பண்ணா ஏ பார்க்கணும். ஸோ டுவர்ட்ஸ் பி. ஸோ என்னமா? ஆன்டி கிளாக். இது ஆன்டி கிளாக் வைஸ் தானே? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். வாட் அபவுட் ஏமா? ஏ. ஏ பாருங்க டுவர்ட்ஸ் பி. ஏ வந்து பி பி சைடு போகும். தட் இஸ் பாருங்க. ஜஸ்ட் நீங்க சும்மா எஸ்யூம் பண்ணுங்க. இங்க பாருங்க. கிளாக் வைஸ். ஓ எஸ். கிளாக் வைஸ் டைரக்ஷன். அவ்வளவுதான். கிளாக் வைஸ் வந்து கிளாக் வைஸ். இது ஆன்டி கிளாக் வைஸ். என்ன பண்ணுமா? கிளாக் வைஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் போடலாம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வெயிட். வெயிட்க்கு தலைவா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பி வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பி இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் எதுக்கு தெரியுமா? எல்லா டிஸ்டன்ஸ் வந்து பி பாயிண்ட் தான் நம்ம மெஷர் பண்ணோம். பி இடத்த நிச்சு தான் நீங்க எல்லா டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். ஸோ W into D minus X. அதனால தான் W into D minus X is equals to நார்மல் ரியாக்ஷன். NA. ஸோ தலைவன் ஆல்ரெடி சொல்லிட்டா. பி வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ NA to B. NA నుంచి B எவ்வளவு டிஸ்டன்ஸ்?
அதனால தான் NA into அப்ப NA is equal to W D minus X. சரி. ஆ, புரியுதுமா? எல்லாருக்கும் புரியுதா? ம். புரியுதுமா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுதா சம்சு? ஓகேமா? Got it, Nitesh? Good. Dula? Govind? Durga, very good. Crystal clear, very good, ma. Good. Yalini, very good. Good. Yeah. Next question, ma. But two times repeated in the question. 2012, 1998. Two times same question. Repeat. பாருங்க. ABC, then ABC is then equilateral triangle. ABC மா ABC வந்து ABC வந்து ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்மா வித் O with O as its center as its center மா F1 bar F2 bar F3 bar represents ஏமா represents எத்தனை forcesமா 3 forces represents மூணு forces 3 forces okay, acting along the sides acting along the side AB AC respective or respective comma the torque total torque about O 0 total torque அவரே சொல்லிட்டாருமா total torque about O வந்து then the magnitude of F3 bar is diagram இருக்குமா then A F1 plus F2 1 minus F2 plus F by 2 ஓகேவா எஸ் குட் வண்டர்ஃபுல் ரைட் இப்போ டயக்ராம் இருக்குமா டயக்ராம் பத்தி கூட சொல்லிடுறேன் இது வந்து ஏமா இது பாயிண்ட் ஏ இது ஓமா சென்டர்ல இருக்கும் ஒன் ஃபோர்ஸ் ஓகேமா இது F2 3 4 ரைட் ஸோ மூணு ஃபோர்ஸ் இருக்கு ஓகே சூப்பர் கொஸ்டின்மா சூப்பர் கொஸ்டின் யா ஸ்டேஷன் கிளாக் வைஸ் டார்க் ஈக்குவல் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் அவ்வளவுதான் ஜஸ்ட் 30 செகண்ட்ல நீங்க முடிச்சிடலாம் 30 செகண்ட்ஸ் மட்டும்
குட், குட், குட். டிடெக்ஷன் குட். வெரி குட்மா. எக்ஸலென்ட்ப்பா. ஆப்ஷன் ஏ கரெக்ட். குட். ஆப்ஷன் ஏ குட். குட் நிதிஷ். நிதிஷன் நீங்க வந்து நீட் முன்னாடி முன்னாடி வருஷம் படிச்சாச்சா? முன்னாடி வருஷம் நீட் ரிப்பீட்டர்னா முன்னாடி கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல படிச்சாச்சா? எந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் అయినా? ஆனா நிதிஷ் வந்து மேக்ஸிமம் வந்து ஆன்சர் பண்றாரு கரெக்ட்டா. குட், குட் நிதிஷ். குட், குட். எல்லாமே அவரு தான் சொல்லிட்டாருமா. எல்லா பாயிண்ட். கொஸ்டின்லோனே எல்லாம் சொல்லிட்டாரு. சரி கரெக்ட். குட். யூலா, துர்காதேவி, கிருஷ்ணவேணி, மகாகோவிந்த், ஜீவஜீவி. குட்மா. செல்ஃப் ஸ்டடி தான். சூப்பர்மா. வெரி குட். ஸோ இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேமா? பாருங்க. I will solve this question for you. Question. I will solve this question for you. எல்லாரும் பாருமா. இந்த கொஸ்டின் I will solve for you. பாருமா ஆப்ஷன் A. கண்டினியூஷன்மா. இருக்கணும். ஓகேமா? இது ஏமா பிசி. ஓகே. இது வந்து சென்டர். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்மா. இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ இந்த இடத்துல வந்து F2 பார், பார். இந்த இடத்துல வந்து F1 பார்மா. ஆமா. F3 பார். ஓகேவா? ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னாலாம் ஓகேமா? உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்மா சென்டர் பாயிண்ட். ஓகே. சென்டர் பாயிண்ட். இது எவ்வளவு ஆங்கிள்மா? யாராச்சும் சொல்லுங்களேன். வாட் வில் பி திஸ் ஆங்கிள்? வாட் வில் பி திஸ் ஆங்கிள்? யாராச்சும் சொல்றீங்களா? வாட் வில் பி திஸ் ஆங்கிள்? இல்லனா இது கூட நீங்க சொல்லணும். இது எவ்வளவு ஆங்கிள்? எவ்வளவு ஆங்கிள்மா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தானா? அதே மாதிரி இது எவ்வளவு ஆங்கிள்? சரிங்களா? இது எவ்வளவு ஆங்கிள்? கண்டிப்பா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தானா? எஸ். வந்து திஸ் வில் ஆல்சோ பி ஏ 9. கரெக்ட்டாமா? நீங்க எந்த பக்கம் பார்க்கணும்னா 90 தானே? யா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா 60 டிகிரி. அப்புறம் இப்ப என்ன இருக்குமா இப்போ? ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா சொல்லணுமா? ஸோ ஆக்சுவலி வந்து அவரு என்ன கேட்டார்ன்னா, நெட் டார்க் ஓகே. நெட் டார்க் அபௌட் ஈக்குவல் டூ 0 ஓகேவா? நெட் டார்க் அபௌட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ஷன் மட்டும் சொல்லுங்க. ஓகே. சி ஏ பார்க்கணும். ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டூ ஓ தான் நீங்க சொல்லணும். ஓகேவா? நல்லா பாருங்க. ரெஸ்பெக்ட் டூ ஓ ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டூ ஓ தான் நீங்க வந்து சொல்லணும். கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக். ஓகே. சொல்றீங்களா? டிஸ்டன்ஸ் வந்து டிமா. எல்லாமே டி. டிஸ்டன்ஸ் டி. டிஸ்டன்ஸ் டி. டி. வேற ஒண்ணும் இல்ல. வெரி சிம்பிள். இப்போ டிஸ்டன்ஸ் சொல்லுங்கம்மா. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா? அக்ஷயா குட். அக்ஷயா ஆன்டி F1 வந்து ஆன்டி கிளாக் வைஸ். F1 வந்து ஆன்டி கிளாக் வைஸ். வாட் அபௌட் F2 மா? F2? F2? பாருங்க. F2 ஆன்டி கிளாக் வைஸ். குட். வாட் அபௌட் F3 மா? F3 வந்து F3. F3 இப்படி தானே போகுது. F3 கிளாக் வைஸ். குட், குட், குட். F3. F3 மா? F3 வந்து F3 எவ்வளோ? F3 வந்து கிளாக் வைஸ். F3 வந்து கிளாக் வைஸ். அவ்வளோதான். முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? டார்க் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டார்க் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். அவ்வளோதான். ஓகே. இது எல்லாமே டிஸ்டன்ஸ் டி. அதை பத்தி கவலை இல்லையம்மா. சார் ஐ ஃபாலோட் யுவர் இன்சைட்ஸ். ஐ காட் ஒரு நிமிஷமா வாய்ஸ் மோகன்ராஜ் வந்து
Sir, I followed your insights. Okay. Keep doing the same, sir. Thank you. Very good. So, anti-clockwise torque is equal to clockwise torque. பாருங்க. So, anti-clockwise torque ஒண்ணும் இல்ல. So, already நம்ம தெரியணும். இது F1 F1. ஓகே. எவ்வளவு டிஸ்டன்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாருங்க. பர்பெண்டிகுலர் இது வந்து F1. ஓகே. ஸ்ட்ரைட்டா இருக்கணும். F1. F1 பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாருங்க. F. ஸோ Fக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான். இது பாருங்க. ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வரணும். ஸோ Fக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்மா பாருங்க. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதனால தான் 1 into D பிளஸ் F2 பாருங்க. தலைவர் எல்லாரும் பாருங்க. ஸோ F2க்கு ஓகே. F2க்கு பர்பெண்டிகுலர் இது பாருங்க. F2க்கு வித் ரெஸ்பெக்ட் டு O. ஃப்ரம் O எடுத்து நிச்சு பாருங்க. O. ஸோ F2 perpendicular distance. F2, F2 perpendicular distance. So F2 into 2 is equal to good. அதுக்கப்புறம் what about wow Mohan Raj 635 good very good pa super pa good definitely you are going to get next year MBBS seat confirmed okay government medical college free அதே மாதிரி torque in clockwise சொல்லுமா torque in clockwise அதே மாதிரி F3 ஓகே பாருங்க F3 into perpendicular distance ஒண்ணும் இல்ல F3க்கு perpendicular distance இது F3 இது perpendicular అంటే with respect to O தான் பார்க்கணும் இது O தானே so O నుంచి F3 பாருங்க perpendicular எல்லாமே perpendicular distance டவுட் இல்ல ஓகே இப்ப புரியுதா அந்த பாயிண்ட் எதுக்கு நான் வந்து perpendicular எழுதியாச்சு புரியுதா so இது F1க்கு புரியுதமா so இது F1க்கு perpendicular F2க்கு இது perpendicular with respect to O எல்லாமே F3க்கு perpendicular இது எல்லாமே கிளியர் அவ்வளவுதான் E cancel F1 plus F2 F3 கொஸ்டின் அவ்வளவுதான் படிட் எல்லாரும் காட் இட்டா குட் மா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு டிஃபரெண்ட் கொஸ்டின் மா நோட் பண்ணுங்க பிளாக் லாஸ்ட் 2 கொஸ்டின் மட்டும்தான் துர்காதேவி லாஸ்ட் 2 கொஸ்டின்மா ஒரு வேற லெவல் கொஸ்டின் இது முடிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து லேடர் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து பெண்டிங் ஆஃப் சைக்கிள்ஸ் அது பார்க்கணும் பிளாக் ஹைட் a block of height h projected along a rough surface of coefficient u. Okay, ma? Point of the point of application the normal x okay, by mu okay, by mu by d. இன்னைக்கு என்னாச்சுமா நிறைய ஸ்டூடெண்ட் வரல லைவ் கிளாஸ்க்கு ரீசன்
டெய்லி நெறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு வரவே இல்ல. கிளாஸ் கிளாஸ். இன்னைக்கு லைவ் வியூவர்ஸ் நெறைய கம்மியா இருக்கு. கேட்டோமா? நார்மல் ரியாக்ஷன், வெலாசிட்டி, W, நார்மல் ரியாக்ஷன், வெலாசிட்டி. சிம்பிள் கொஸ்டின். எல்லாரும் ட்ரை பண்றீங்களா? A block of weight H projected along a rough surface. Okay. Rough surface, a coefficient of friction mu. The point of application of the normal force. And the x value கேக்குறாங்க x value. X value okay. Good. X value கேக்குறாங்க. The point of application of the normal force. And C. Good. Good. Bula, very good Bula. எப்படி பியூலா எப்படி பண்றீங்களா? எவ்வளவு ஸ்பீடா, எவ்வளவு கரெக்ட்டா எப்படி அட்டெண்ட் பண்றீங்களா? பியூலா, how Beulah, how it is possible? Good Beulah, I'm appreciating you. Chelsea Durga, very good ma. Ramya, very good. Option say good ma. Good, good Beulah. Speed up. Right, next one. Diagram first explain பண்றோம். அப்புறமா எல்லாரும் diagram I'll explain ma first. A very simple question ma. இதுல ஒண்ணும் இல்ல. First center of mass இங்க தானே இருக்கும். நம்ம இந்த இடத்துல center of mass இருக்கும். இந்த இடத்துல center of mass இருக்கும். இந்த இடத்துல normal reaction இருக்கும். அதே மாதிரிமா இது velocity velocity. Okay. So இது weight W AW ஓகேவா? ரைட். அம்மா எல்லா கொஸ்டின் இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு டிஃபரெண்ட் கொஸ்டின் சொல்லலாம். ஓகேவா? பிகாஸ் பின்ன ரஃப் சர்ஃபேஸ்ல என்ன வரும்? கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் வரும். கண்டிப்பா. சார் இப்போ வெலாசிட்டி பாடி இப்படி போகுதுன்னா ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்புறமா இந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டுமா நீங்க ஹைட் ஹெச்னே சொல்லணும். இந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டுமா ஹெச்னே சொல்லணும். அப்புறம் ஓகே. அப்ப டோட்டல் ஹெச்மா. பட் இது இவ்வளோ இது h/2 தானே பாதி தானே இருக்கு. ஸோ இது எவ்வளோமா h/, இது பாதி தானே h/2. அப்புறம் அவரு என்ன கேட்டாருன்னா கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் கூட இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து துர்காதேவி எக்ஸ் தானா? எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் నుంచి அந்த நார்மல் ரியாக்ஷன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்மா எக்ஸ். கொஸ்டின்லன்னா அவர் கொடுத்துட்டாருமா பாருங்க. த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸ். அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் கேட்கிறார். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பாடி வந்து டஸ் நாட் ரொட்டேட். பாடி வந்து ரொட்டேட் ஆகாது. ஓகே ரைட். ஸோ ஃபார்முலா என்னமா? நெட் டார்க் equal to 0 about center of mass. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் தான் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஃபர்ஸ்ட்மா ஏது கிளாக் வைஸ் ஏது ஆன்டி கிளாக் வைஸ் சொல்றீங்களா? இங்க வந்து ரெண்டு தலைவா சூப்பர் ஆக்சுவலி பாருங்க. டார்க் வந்து அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ். அப்படி சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்ட் ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்ட் கூடிய எல்லா ஃபோர்ஸும் 0. ஸோ வெயிட் W மட்டும் தானே ஆக்ட் ஆகுது. ஸோ இது வராது. ஆல்ரெடி சொல்லிட்டேன். டார்க் வந்து எந்த பாயிண்ட்ல கன்சிடர் பண்றீங்களா அந்த பாயிண்ட் எல்லா ஃபோர்ஸஸ் கேன்சல். குட். இது வராது. அப்புறம் இது வரும்னோமா இது வரும். ஸோ இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸா என்
ఎన్. సో, అది కూడా క్లాక్ వైస్, యాంటీ క్లాక్ వైస్ అనేది విత్ రెస్పెక్ట్ టు సెంటర్ ఆఫ్ మాస్ ప్రకారం. యాంటీ క్లాక్. ஓகேவா? வாட் அபௌட் ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன்? ஐ மீன் ஃப்ரிக்ஷன் சொல்றீங்களா? இந்த ஃப்ரிக்ஷன் எஃப் இப்படி போகுமா? இப்படி போகுமா? இப்படி தானே போகும். எஃப் எஃப் வந்து எஃப் சொல்றீங்களா? ஆன்டி கிளாக் வைஸ்மா? வாட் அபௌட் எஃப்மா? எஃப் வந்து கிளாக் வைஸ். எஃப் கிளாக் வைஸ் தானே? எஃப் வைஸ். ஓகே. இப்போ சொல்றீங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ். இல்லம்மா? ஸோ என் என் இன்டூ distance x, perpendicular distance. So n into x is equal to நம்ம f க்கு perpendicular distance h by 2. f upon perpendicular distance center of mass. from center of mass தான் கன்சிடர் பண்ணுவோம். So f into h by 2. ஃபைனல் என்ன வருமா? So x is okay. ஃபிரிக்ஷன்னா நமக்கு தெரியணுமா? So nx is இங்க mu இருக்கு. அதனால தான் f பிளேஸ்ல வந்து வந்து n போடணும். n h by ஓகேவா? So அதனால தான் n கேன்சல். x is equal to sorry n cancel. n வந்து cancel. So x is equal to 2h by 2. 2h by 2. Got it, sir. So last question for torque. Okay. So இது முடிச்சிட்டுக்கு அப்புறம் நமக்கு ரெண்டு டாபிக் இருக்கு. So ரம்யா வெரி குட் மா. கிளியர் சார். வெரி குட். எல்லாருக்கும் புரியுதா டார்க்? எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. Okay, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. காமெண்ட் பண்ணுங்க. ரைட். குட். லாஸ்ட் கொஸ்டின் மா. ஆல்மோஸ்ட் 6 hours. 6 மணி நேரம் ஆல்மோஸ்ட் 6 hours only for torque. Rotational motion లో టార్క్ 3 క్లాసెస్ 6 hours only டார்க் பத்தி. இந்தியாలో எந்த சேனல்ல வந்து கிடைக்காதுமா டார்க் பத்தி 6 hours. நம்மோட சேனல்ல மட்டும். பிகாஸ் ஆஃப் ஷாம் சுந்தர் சார். டோன்ட் வரிமா. டோன்ட் வரி. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும். நெக்ஸ்ட் தலைவா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கமான். Again, we are going to see. Last question ma. Last question. A cubical block. What panama? Cubical block of a cubical block of mass m. HGA. A cubical block of mass m and HGA. HGA slide down. HGA slide down. A rough slide down. A rough inclined plane. ஒரு வேற லெவல்ல கொஸ்டின் இது. எதுக்கு தெரியுமா? லாஸ் ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ், அதுக்கப்புறம் டார்க். இதுதான் நீட் எக்ஸாம். ரஃப் இன்க்ளைன்ட் பிளேன் ஆஃப் இன்க்ளினேஷன் theta with a uniform speed. Uniform speed. Uniform, very important term. Uniform speed. The torque என்ன கேக்குறாருமா? The torque of the normal force. The torque of the normal force. Torque, the normal force acting on the block. Acting on the block.
about its center. ஓகேமா? About its center. ஸோ பெரிய டயகிராம் எதுவும் குடுக்கலமா. இங்க வந்து சும்மா இந்த மாரி மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அவ்வளவு இதுதான் டயகிராம். இது எதுவுமே குடுக்கல. இது தீட்டா. ஸோ நீங்க லாஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன், லாஸ் ஆஃப் மோஷன் நம்ம நான் அதனால தான் சொல்றேன்மா, நான் நெறைய டைம் சொல்லிடலாம். ஸோ யார் இது நம்மோட லெக்சர் வந்து ப்ராப்பரா பார்க்கணும். பேசிக் மேத்ஸ், மோஷன் ஒன்லி, மோஷன் இன் 2D, ரிலேட்டிவ் மோஷன், லாஸ் ஆஃப் மோஷன், வந்து ஃபிரிக்ஷன், சர்க்குலர் மோஷன், அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ், கொலிஷன்ஸ். இப்போ வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் எழுதணும். எஸ். நீங்க உண்மையா நீங்க பாருங்கம்மா, இந்தியாலோ இந்தியாலோ, தமிழ்நாட்டுலோ ஓகேம்மா, எல்லா யூடியூப் சேனலும் பாருங்கம்மா, எந்த சேனல்ல வந்து கிடைக்காது, நம்மளுடைய பிஎம்என்டி சேனல்ல மட்டும் தான் இவ்ளோ இவ்ளோ செஷன்ஸ் வந்து பிசிக்ஸ் குடுக்க முடியும். இப்ப கண்டிப்பா நான் வந்து ப்ரௌடா, பெருமையா சொல்லலாம். So, 1/2 mgA to 1/2 mgA sin theta. ஆப்ஷன் பி மா 0. எஸ், ஆப்ஷன் சி. அவ்வளோ வேல்யூபிள் செஷன்ஸ்மா எல்லாமே. ஒரு வேல்யூபிள் செஷன்ஸ். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணாம இந்த கொஸ்டின் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஸ்டின் எழுதுமா. ஆக்சுவலி இந்த லேப்டாப் சார்ஜிங் முடிச்சாச்சு. நான் கனெக்ட் பண்ணி வரேன். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. வெரி குட்மா. ஸோ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்? ஏஷன் வெரி குட். குட். ஹவு டு கெட் நீட் கொஸ்டின் ஃபார் ஈச் ப்ராடக்ட் நம்மளோட பிஎம்என்டி ஆப்ல கூட போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். இல்லைன்னா கூகுள்ல கூட நேரா நீங்க போய் டவுன்லோட் பண்ணிடலாம். சாப்டரைஸ் கொஸ்டின் கிடைக்குமா. கூகுள்ல வந்து சர்ச் பண்ணலாம். கண்டிப்பா நிறைய இருக்கு இப்போ கொஸ்டின். கண்டிப்பா யூ கேன் கெட். இல்லைன்னா எனக்கு மெசேஜ் இன்ஸ்டாலோ ஒரு வாட்ஸ்அப்ல இஃப் யூ சென்ட் மெசேஜ் நான் அனுப்புறேன் கண்டிப்பா. குட், நோ டவுட். டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ. ஸோ வாட் a பியூட்டிஃபுல் கொஸ்டின்மா. ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஒரு கான்செப்டுவல் கொஸ்டின். பாருங்க, cubical block, mass, edge, okay, write down and rough line.
of inclination theta, a uniform speed. The net force, the torque of the normal force acting acting on acting about its center. Upper. Karma? Okay. எல்லாரும் பாருங்க. ரைட். இது வந்து தீட்டாமா இடத்துல வந்து எல்லாமே லாஸ் ஆஃப் மோஷன் தான். எல்லாமே லாஸ் ஆஃப் மோஷன். எல்லாமே லாஸ் ஆஃப் மோஷன் கான்செப்ட். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா எல்லாரும். ரைட். ஸோ பாடியோட வெயிட்மா எல்லாருக்கும் காம்பனன்ட்ஸ் தெரியுமா? காம்பனன்ட் தெரியுமா? 2 காம்பனன்ட்ஸ் வரும். இது ஒரு காம்பனன்ட், ஒரு காம்பனன்ட். சைன் தீட்டா எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஓகேமா? ஸோ நான் என்ன கேட்கிறேன், சி what a beautiful question தெரியுமா? பிகாஸ் அம்மா இங்க பாருங்க ரஃப் இன்டென்ட். ఎప్పుడైతే இந்த ரஃப் అనే వర్డ్ வருதோ கண்டிப்பா என்ன வரும்? ஃப்ரிக்ஷன் வரும். ரஃப் அనే వర్డ్ இருக்கா? கண்டிப்பா என்ன வரும்? ஃப்ரிக்ஷன். ரஃப் அనే వర్డ్ இருக்கா? என்ன வருமா? ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷன் வரும். அண்ட் ஃப்ரிக்ஷன் அது ஓகேமா? நீங்க கொஸ்டின்ல பாருங்க, எட்ஜ் ஏ சைடோட எட்ஜ் ஏ சைடோட எட்ஜ் ஏமா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? The distance வந்து a by 2. The distance to by 2 by 2. Because a தானா? So பாதி center of mass a by 2. Good. மறுபடி காட்டுறோமா? பிரச்சனை. a by 2 எழுதுறோம். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? a by 2. அதுக்கப்புறமா அம்மா இப்போ நீங்க சொல்லுங்க, நார்மல் ரியாக்ஷன் எங்க வரும்? சொல்லுங்க. நார்மல் ரியாக்ஷன் எந்த இடத்துல வரும்? a by 2 மா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எங்க கூட எழுதணும்? So a by 2 2 by இப்போ நார்மல் ரியாக்ஷன் வந்து எந்த சைடு வரும் சொல்றீங்களா? நார்மல் ரியாக்ஷன் வந்து எந்த பக்கம் இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் வந்து எந்த பக்கம் இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன். யாராச்சும் சொல்லுங்களா? நார்மல் ரியாக்ஷன். நான் முன்னாடி கிளாஸ்ல சொல்லிட்டேமா, நார்மல் ரியாக்ஷன் எப்பவுமே சென்டர்ல இருக்கனே ரூல் இல்ல. நார்மல் ரியாக்ஷன் எங்கேயாவே இருக்கலாம். அப்போது இருக்கும் நிதேஷன். பட் எந்த இடத்துல? இது லைக் நான் 3 ஆப்ஷன் சொல்றேன். இங்க சென்டர்ல இருக்குமா? லெஃப்ட் சைடு வருமா? ரைட் சைடு வருமான்னு கேட்கிறேன். நார்மல் ரியாக்ஷன். சென்டர் ஆஃப் மாஸ் பாஸ் ஆகுமா? சென்டர் ஆஃப் மாஸ்க்கு லெஃப்ட் சைடு வருமா? சென்டருக்கு லெஃப்ட் சைடு வருமா? ரைட் சைடு வருமா? சொல்லுங்கம்மா. நார்மல் ரியாக்ஷன் எப்படி வரும்? ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொல்லிட்டேன் இந்த பாயிண்ட் பத்தி. அதனால தான் சொல்றேன். நம்ம கிளாஸ் வந்து எல்லாமே எல்லா பாயிண்ட்டும் ஒரு பஞ்ச் அமிர்தம். நான் சொல்லிக் குடுக்குற பாயிண்ட் எல்லாமே பஞ்ச் அமிர்தம். வா. ஸோ நார்மல் ரியாக்ஷன் இதுமா நடுவுல வருமா? லெஃப்ட் சைடு வருமா? ரைட் சைடு வருமா? யாழினி ரைட் சைடு ஓகே. இது என்னம்மா உங்களுக்கு இது லெஃப்ட் ஓகே. இது லெஃப்ட், இது ரைட். இப்படி சொல்றீங்களா? ஓகே. இது லெஃப்ட், இது ரைட். ஓகே. ஒரு ஹிண்ட் தரேன் உங்களுக்கு. ஓகே. ஒரு ஹிண்ட் தரேன்.
ஸோ இது பேலன்ஸ் பண்ணணும் கண்டிப்பா. பேலன்ஸ் ஆகணும். பேலன்ஸ் ஆகணும். அந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆகணும். அந்த நார்மல் ரியாக்ஷன்மா கண்டிப்பா பேலன்ஸ் ஆகணும். இந்த எஃப்க்கு வந்து பேலன்ஸ் ஆகணும். ஓகே பார்ப்போம். ரைட். டோன்ட் வரி. நானே சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்மா என்ன சொல்றாருமா யூனிஃபார்ம் ஸ்பீட் என்ன சொல்லிட்டாருமா யூனிஃபார்ம் ஸ்பீட்னா என்னம்மா யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட்னா நெட் ஃபோர்ஸ் எவ்வளோமா நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லலாமா திஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேட் பண்ணலாமா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவேட் பண்ணலாமா லெஃப்ட் சைடு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு ஃபோர்ஸ். ஸோ எம் ஸோ எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஜி சைன் தீட்டா. ஓகே. ஸோ டார்க் பத்தி சொல்லலாம். இப்போ பாருங்க நெட் டார்க் எவ்வளோ? ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன் நெட் டார்க். ஓகே. நெட் டார்க் முன்னாடி ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க. இது எவ்வளோமா ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன். ஓகே. இந்த ஃப்ரிக்ஷன் வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இது ஃப்ரிக்ஷன். ஓகே. இது ஃப்ரிக்ஷன். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் a/2. இது எஃப். எஃப்க்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது பாருங்க. இது எஃப். இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் a/2. அதனால தான் எஃப் இன்டு a/2 equals to f into a/2. So இது உமா clockwise anti clockwise. The torque of the norm of acting on the block about center. So with respect to center கேக்குறாமா. So with respect to center f வந்து clockwise anti clockwise சொல்லுங்க. f clockwise anti clockwise anti clockwise கரெக்ட்டா? ஓகே. இப்போ நார்மல் ரியாக்ஷன். இப்போ வந்து இந்த எஃப்க்கு வந்து பேலன்ஸ் ஆகணும். அதனால நார்மல் ரியாக்ஷன் வந்து லெஃப்ட் சைடு வருமா, ரைட் சைடு வருமா, நடுவுல சென்டர்ல வருமா? சொல்லுங்க. இப்போ நார்மல் ரியாக்ஷன் பத்தி சொல்றீங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸ் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக்வைஸ்ல வரும். ஆ டவுட்டே இல்ல. ஸோ நார்மல் ரியாக்ஷன் வந்து சென்டர்ல வருமா? லெஃப்ட் சைடு வருமா? ரைட் சைடு வருமா? பேலன்ஸ் ஆகணும். இந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேலன்ஸ் ஆகணும். இந்த நார்மல் ரியாக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் ஸோ இட் ஷுட் பி நிதேஷன். இந்த இடத்துல வரும் நிதேஷ். ஓகே டோன்ட் வரிமா இந்த இடத்துல வரும். ஸோ டோன்ட் வரிமா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் வரும். ஏன் தெரியுமா? ரீசன் என்ன தெரியுமா? பிகாஸ் சென்டர் ஆஃப் மாஸ் నుంచి எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல வரும். சென்டர் ஆஃப் மாஸ் ஓகே ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் இது பாருங்க. டோன்ட் வரி நெறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க இந்த இடத்துல. அதனால தான் லர்ன் பண்ணுங்க. இது எக்ஸ். பிகாஸ் நார்மல் ரியாக்ஷன் வந்துமா சென்டர் ஆஃப் மாஸ் నుంచి எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல வரும். அப்போதான் பேலன்ஸ் ஆக முடியும். அப்போதான் பேலன்ஸ் ஆகும். ஓகே இது ஃப்ரிக்ஷன். பெர்பெண்டிகுலர் இது ஃப்ரிக்ஷன். ஆமா வியூல லெஃப்ட் சைடு வரும். அப்போதான் பேலன்ஸ் ஆக முடியும். ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யாழினி ஃப்ரிக்ஷனுக்கு இது பாருங்க. ஃப்ரிக்ஷன் எல்லாரும் டோன்ட் வரி இங்க பாருங்க ஃப்ரிக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரிக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து a/2 அதே நார்மல் ரியாக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் x புரியுதா பேலன்ஸ் ஆகணும் இது ஆன்டி கிளாக் வைஸ்னா இது கிளாக் வைஸ் புரியுதா ஸோ அதனால தான் டுவர்ட்ஸ் இப்படி பாருங்க கிளாக் வைஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மறந்துட்டா நீங்க மறந்துட்டு இப்போ இந்த இடத்துல யூ ஹேவ் டேக்கன் ரைட் சைடு இப்போ ரைட் சைடு என்ன ஆகும் ரைட் சைடு மீன் ஸோ ரைட் சைடு என்ன ஆகும் இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தப்புனோம் கிளாக் வைஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ அதனால தான் ரியா ஹவ் டு டவுன்லோட் எஸ் யூ கேன் டவுன்லோட் அதுல ஆப்ஷன் இருக்குமே பாருங்க ஆப்ஷன் இருக்கும் இல்ல நான் காட்டுறேன் f into a/2 is equal to n into x ஓகேவா so n into x so f into a/2 is equal to n into x okay. so அப்புறம் ஓகேவா ரைட் அவ்வளவு புரியுதா மாசி நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா இன் கேஸ்
நான் செக் பண்ண சொல்றேன். ஜியாவா? ஜியா நான் செக் பண்ணி சொல்றேன்ம்மா. எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் செக் பண்ண சொல்றேன். டோன்ட் வரி. ஸோ இப்போ வந்து என்னோட கொஸ்டின் அம்மா எல்லாருக்கும் புரியுதா? இ ஒரு ஃப்ரிக்ஷன் ஒரு இருக்கா? ஃப்ரிக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஃப்ரிக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னா நார்மல் ரியாக்ஷன் கிளாக் வைஸா இருக்கணும். கண்டிப்பா கிளாக் வைஸ். அப்பதான் பேலன்ஸ் ஆக முடியும். அதனால தான் இப்படி இந்த இடத்துல கன்சிடர் பண்ணா ఇప్పుడు టువర్డ్స్ సెంటర్. సో இந்த இடத்துல கன்சிடர் பண்ணா టువర్డ్స్ సెంటర్ வந்து యాంటీ క్లాక్ వైస్ తప్పు. அதனால தான் సెంటర్ నుంచి అవే లెఫ్ట్ సైడ్. இந்த பாயிண்ட் புரியுதா எல்லாருக்கு? సో సెంటర్ నుంచి లెఫ్ట్ సైడ్. సో సెంటర్ నుంచి లెఫ్ట్ సైడ్ ఎక్స్ సో పోను. ఓకేవా? ఎస్ సార్. క్లియర్. புரியுதுமா? సో బ్యాలెన్స్ యాంటీ క్లాక్ వైస్ ఈక్వల్ టు క్లాక్ వైస్. ఫర్ ఎగ్జాంపుల్ நாளைக்கு ஃபியூச்சர்ல இது கிளாக் வைஸ்னா இது ஆன்டி கிளாக் வைஸ். அவ்வளவுதான். கிளாக் வைஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக். தலைவா. ஸோ இப்படி சொல்லுங்கம்மா. ஸோ n into x is equal to f வேல்யூ எவ்வளோ? f வேல்யூமா? f வேல்யூ சொல்லுங்க. அவ்வளோதான். ஸோ f வேல்யூ எவ்வளோ? குட். யாழினி எஸ் எஸ் அந்த 3 பிடிஎஃப் டவுன்லோட் ஆகட்டும். நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணலாம். சாட்டர்டே 3 தானே டவுன்லோட் ஆகும். எஸ் எஸ் ஆகும். எஸ் பாருங்கம்மா. ஓகே ரைட். இப்போ வந்து இந்த n into x is என்னமா? இதுதான் ஆக்சுவலி அவர் கேட்கிறார் ஆக்சுவலி. இந்த n into x வேல்யூ வாட் a பியூட்டிஃபுல் கொஸ்டின். பாருங்க. So the torque of the normal force acting on the block about its center. ஓகேவா? The torque of the normal force acting on the block about its center. So n into x. ஓகேமா? So f வேல்யூ எவ்வளோமா? f வேல்யூ வந்து okay. So mg f வேல்யூ தெரியும்லம்மா? நமக்கு f வேல்யூ தெரியும். f வேல்யூ பாருங்க. f வேல்யூ எவ்வளோமா? mg f வேல்யூ வந்து mg sin theta a by 2 அவ்வளோதான். இதுதான் கேட்கிறாரு ஆக்சுவலி அவர் என்ன கேட்கிறாருன்னா ஓகே டார்க் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன். ஓகே டார்க் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் அது mg sin theta a by 2. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாதுமா? கன்ஃபியூஸ் ஆகாது. என்ன கேட்கிறாருன்னா பாருங்க the torque of the normal force acting on the block. So about the center. So இதுதான் கேட்கிறேன். ஆக்சுவலி அவர் கேட்கறது வந்து n into x. Normal reaction perpendicular multiplied by distance. Perpendicular distance. So n into x னா so torque of the normal force. Torque of the normal force. So இதுதான் torque. So n into x is called what is n into x ma? n into x is called so this n into called என்ன தெரியுமாமா? n into x is called பண்ணுங்க torque of normal reaction. What is this? n என்ன force. So normal force into multiplied by distance perpendicular distance torque. So torque of normal reaction. Torque of normal reaction. So torque of normal reaction. இது வந்து ஒரு டிஃபரெண்ட் கொஸ்டின். Torque of normal reaction. Yes, this is the complete torque. Torque of normal reaction. So torque என்னமா? Normal reaction. Normal force multiply perpendicular distance. The torque of a normal reaction. Next topic leader படம் புரியுதுமா எல்லாருமே? Got it? Noted, sir. Good, good, very good, ma. Good, good, very good, ma. Good. Next one, ma. நல்லா ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் வந்து லீடர் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் டீச் பண்ற லீடர் ப்ராப்ளம். இந்த எங்க இடத்துலமா யூடியூப்ல வந்து யாருமே டீச் பண்ண மாட்டா. டார்க்ல வந்து லீடர் ப்ராப்ளம்ஸ்.
டார்க்ல வந்து லேடர் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் டைமா ఇండియాలో ఒరే ஒரு ఛానెల్‌ல வந்து டார்க்‌లో லேடர் ப்ராப்ளம் வந்து டீச் பண்ணாங்க. அந்த டயகிராம் கூட இருக்கு. இந்த டயகிராம் பாருங்க. காட் இட். இதா லேடர் ப்ராப்ளம். பாருங்க. கால்டு லேடர் ப்ராப்ளம். யாருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ். இதா ஓகேவா? இதுல எதுவுமே இருக்காதுமா. இது வந்து நான் டீச் பண்றேன் ஃபர்ஸ்ட் லேடர் ப்ராப்ளம் பத்தி. அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்றேமா இது ரைட். இது இந்த இடத்துல இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்மா இந்த ஃபிகர் பத்தி சொல்றேன். இந்த ஃபிகர் பத்தி வரேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் டீச் பண்றேன் ஃபர்ஸ்ட். நான் டீச் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரேன். லேடர் ப்ராப்ளம். லேடர் ப்ராப்ளம். ஆர் யூ ரெடிமா? குட். குட்மா குட். சூப்பர்மா. வெரி குட்மா. வண்டர்ஃபுல்மா. குட். லேடர் ப்ராப்ளம். பார்க்கலாம். எஸ். லேடர் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட்மா சென்டர். இது என்னமா சென்டர். சென்டர்னு சொல்லாமா கரெக்டா இங்க சென்டர். சென்டர் இதுமா ஓ. ஓகேவா? சென்டர் வந்து என்ன ஆக்ட் ஆகுமா? வெயிட் எம்ஜி. அவ்வளவுதானே? வெயிட் எம்ஜி ஆக்ட் ஆகும். டவுட்டே இல்லை. வெயிட் வெயிட் எம். குட். சூப்பர் தலைவர். எஸ் ரம்யா. ரம்யா நான் மனசாட்சிతో சொல்றா. உண்மையா ஃப்ரம் ஹார்ட் சொல்றா. இந்தியாలో எந்த இன்ஸ்டிடியூட்லோ இதை டீச் பண்ண மாட்டா. ஓகேவா? இது கூட டார் கூட கான்செப்ட் தான் லீடர் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நம்ம பிஎம்என்டி சேனல் ஷாம் சுந்தர் சார் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். யாருமே எங்கேயுமே போய் பார்க்க முடியாது. கண்டிப்பா. ரைட். இப்போ வந்து எத்தனை எத்தனை கான்டாக்ட் இருக்கு யாழினி சொல்லுங்க. எத்தனை கான்டாக்ட் பாருங்க. இந்த லாடர் வந்து எந்த இடத்துல ஹவு மெனி டைம் கான்டாக்ட் எத்தனை இடத்துல கான்டாக்டா இருக்கு ரம்யா சொல்லுங்க. சிவஜிவி எத்தனை இடத்துல எத்தனை இடத்துல வந்து கான்டாக்ட் நிதேஷன் குரூப்பா கான்டாக்ட் இருக்கு என்ன வரும். கான்டாக்ட் இருக்கு என்ன வரும் சொல்லுங்க. யா டூ கான்டாக்ட் கரெக்ட். ஸோ கான்டாக்ட்ல என்ன வரும். கான்டாக்ட்ல என்ன வருமா நார்மல் ரியாக்ஷன் பாருங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நார்மல் ரியாக்ஷன். இது ஒரே நார்மல். அண்ட் திஸ் நார்மல் ரியாக்ஷன் யார் குடுப்போம்? ஃப்ளோர். இந்த சர்ஃபேஸ் தான் குடுப்போம். ஓகே. சர்ஃபேஸ் தான் நார்மல் ரியாக்ஷன் குடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள்மா இது வந்து ஒரு சர்ஃபேஸ். இது வந்து ஒரு தண்ணி பாட்டில். ஸோ இப்படி பாருங்க. இப்படி யார் குடுப்போம்? சர்ஃபேஸ் இருக்கா? இந்த சர்ஃபேஸ் வந்து வாட்டர் பாட்டிலுக்கு நார்மல் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ N1 சொல்லுங்க.
1 சொல்லுங்க. இது N2 சொல்லுங்கம்மா. ஓகே. ஓகேவா? இது ஓகே. சூப்பர். குட். இது ஆக்சுவலி சர்ஃபேஸ். ரஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஸ்மூத்னா ஃப்ரிக்ஷன் இருக்காது. பட் என்ன ரஃப் சர்ஃபேஸ் இது என்ன ரஃப் சர்ஃபேஸ். ஃப்ரிக்ஷன் வரும். ஃபோக்கஸ் பண்ணுங்க எல்லாரும். ஓகேவா? ரைட். ஸோ ரஃப் சர்ஃபேஸ்னால ఇప్పుడు కెన్ యూ ఫీల్ ఇట్ మా అమ్మ ఇప్పుడు ల్యాడర్ ఉంది ఇప్పుడు దాన్ని మోగాం ஸ்லிப் ஆகுது பாருங்க எப்படி ஸ்லிப் ஆகுது ஸோ இப்படி ஸ்லிப் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் வரும் ஃப்ரிக்ஷன் டைரக்ஷன் சொல்றீங்களா ஸோ இப்போ லேடர் இப்படி ஸ்லிப் ஆகிட்டேன்னா ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன் வரும் இப்படி ஸ்லிப் ஆகுது மோஷன் லேடர் இப்படி ஸ்லிப் யா ரியாஸ் யா ஜியா ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் கிளாஸ் கண்டிப்பா சொல்றேன் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்றேன் டோன்ட் வரிமா ஜியா நான் சொல்றேன் ஸோ யா மகாகோவிந்த் இப்போ வந்து லேடர் வந்து இப்படி ஸ்லிப் ஆகாது இப்படி ஸ்லிப் பண்ணா ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட் பாருங்க ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட் ஸோ இப்படி பாயிண்ட் ஏలో இப்படி ஆப்போசிட் பாயிண்ட் பிలో சொல்றீங்களா பாயிண்ட் பி இப்படி தானே ஸ்லிப் ஆகுது பாருங்க ஸ்லிப் ஆகும் பி இடத்து கூட ஸ்லிப் ஆகும் ஸ்லிப் ஆகும்போது ஃபீல் ஃபீல் பிசிக்ஸ் இந்தியாலோ ஒரே ஒரு டீச்சர் கிட்ட தான் நீங்க ஃபீல் பண்ண முடியும் பிசிக்ஸ் அது யார் தெரியுமா ஷாம் சுந்தர் ஷாம் சுந்தர் மட்டும் நீங்க பிசிக்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் பாயிண்ட் பி காஸ் ஃபீல் பண்ணுங்க இப்படி address பண்ணுங்க. முடிச்சாச்சா அவ்வளவுதான் இங்க எதுவுமே இல்லை அவ்வளவு சொல்லுங்க இப்போ ஈக்குலிபிரியம் ஓகே இப்போமா ஈக்குலிபிரியம் நம்ம ஈக்குலிபிரியம் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னமா ஈக்குலிபிரியம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபர்ஸ்ட்மா நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சொல்றீங்களா எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் தனி சொல்லுங்க நிதேஷன் எக்ஸ் டைரக்ஷன் பாருங்க எக்ஸ் டைரக்ஷன் என்னென்ன இருக்கு எக்ஸ் டைரக்ஷன் n2 is equal to f பாருங்க எக்ஸ் டைரக்ஷன் n2 and f left side force equal to right side force 20 is equal to f what about y direction y direction enact ஆகும் y direction y direction enact ஆகும் n1 n1 and f n1 and f upward direction and mg downward direction n1 plus சும்மா you can give some name f1 f2 சொல்லலாம் கன்ஃபியூஸ் இருக்காது f1 so n1 plus f2 equal to okay ma next second point first one net force next என்ன torque டார்க் இருக்குங்க டார்க் நெட் டார்க் எவ்வளோ ஜீரோ about any point about any point மா ஸோ டார்க் வந்து about any point அது ஏன்னா நீங்க எஸ்யூம் பண்ணலாம் ஆர் பி ஐனா யூ கேன் எஸ்யூம் எனிதிங் ப்ரெஃபர் எதனா ப்ரெஃபர் பண்ணலாம் ஸோ ஒரு கொஸ்டின் போடலாமா கமா ஆர் ரெடி ஃபார் த லீடர் ஸோ சேம் ஸ்டோரி பாருங்க ஏ கான்டாக்ட் நார்மல் ரியாக்ஷன் ஏ கான்டாக்ட் நார்மல் ரியாக்ஷன் ஃபிக்ஷன் சேம் டயக்ராம் புரியுதா சேம் கான்செப்ட் குட் மார்க் குட் let me take the question நோட் பண்ணுமா எல்லாரும் a uniform leader must
மாஸ் 10 kg லீன்ஸ். நல்லா பாருங்க. லீன்ஸ் against smooth vertical wall making an angle of 53 degree with it. Other end the other end rests on a rough horizontal floor. The other end will rest on a rough horizontal. Find a normal reaction. Normal reaction. Normal force and கூட சொல்லலாம். Find the normal force. Ah, but four more exits on the ladder. But diagram, same diagram நீங்க யூஸ் பண்ணலாம். Same diagram. Okay, use 100 Newton. Then so எல்லாரும் ட்ரை பண்றீங்களா இந்த கொஸ்டின்? Can you try ma? சிம்பிள் கொஸ்டின்மா, ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாலேஜ் பத்தி ஆங்கிள் பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்க போதும் அவ்வளோ. நீங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த கொஸ்டின் அம்மா நீங்க நிதிஷ் 100 நியூட்டன் கண்டிப்பா. பட் எல்லா ஆப்ஷனும் இருக்கு 100 நியூட்டன். ஓகே, எல்லா ஆப்ஷனும் 100 நியூட்டன் இருக்கணும். சரிம்மா, ஐ வில் டீச் பண்றோமா பாருங்க. நோ இஷ்யூமா, எல்லாரும் நோட் பண்ணுங்க. லேடர் கொஸ்டின். ஓகே, சும்மா ஒரு லேடர்மா. roughly you can try a ladder. Ladder. The ladder. Okay. இது ஒரு லேடர்மா. ஓகே. சி நல்லா பாருமா. நீங்க எல்லா கொஸ்டினும் பண்ணிடலாம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட்டுமா இது வந்து ஓகே. ஸ்மூத் வெர்டிகல் வால். இது பாருங்க, ஸ்மூத் வெர்டிகல் வால், ஸ்மூத். வாவ், சூப்பர். கொஸ்டின் ஈஸி. ஸ்மூத் வெர்டிகல் வால்னா என்ன? ஃப்ளெக்ஷன் இருக்காது. ஓகே, குட் நிதேஷன், வெரி குட்ரா. சூப்பர்ப்பா, ஸ்மூத். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஈஸியா கொடுப்போம். ஓகேமா, ஸ்மூத் சர்ஃபேஸ். ரைட். இப்போ நார்மல் ரியாக்ஷன் எந்தெந்த இடத்துல வரும் சொல்லுங்க. இது வந்து
இந்த இடத்துல நார்மல் ரியாக்ஷன் வருமா? இந்த இடத்துல நார்மல் ரியாக்ஷன். அது உங்களுக்கு தெரியும். என்னென்ன தெரியும் நம்ம நோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் N1 மா இது நார்மல் ரியாக்ஷன் N2. ஓகே. அவரு என்ன சொல்றாருமா? ஸோ ஆங்கிள் வந்து 53 டிகிரி. ஓகே. இது எவ்வளோ? ஆஸ் பர் கொஸ்டின். அம்மா இது 53 டிகிரினா இது எவ்வளோ? 90 டிகிரி. இது எவ்வளோமா? 37 டிகிரி. அவ்வளோதான். புரியுதா? ரைட். சூப்பர். அப்புறமா இங்க என்ன இருக்குமா? தெரியும். வெயிட். வெயிட் வந்து தெரியும் ஆல்ரெடி. இது எவ்வளோமா? mg. ஸோ ஆல்ரெடி மாஸ் பொசிஷன்ல வந்து பாருங்கம்மா 10 கேஜி. ஸோ 10 கேஜி குடுத்துறாங்க. ஸோ 10g. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குமா? ஃப்ரிக்ஷன் தெரியணும். ஃப்ரிக்ஷன் டைரக்ஷன் தெரியும். இங்க ஃப்ரிக்ஷன் வராதுமா. ஸ்மூத் சர்ஃபேஸ். சூப்பர். என்ன வேணும்? ஓகேமா. அவ்வளோதானா? ரைட். இந்த டிஸ்டன்ஸ் கூட நீங்க இந்த டிஸ்டன்ஸ் கூடமா ஃப்ரம் ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் வந்து யூ கேன் டேக் as r. ஸோ நார்மல் ரியாக்ஷன் N1 to O சென்டர் O. N1 to O இந்த டிஸ்டன்ஸ் வந்து r. ஓகே. பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன தேவை எல்லாமே நம்ம வரலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. நெட் ஃபோர்ஸ் 0. எக்ஸ் டைரக்ஷன் சொல்லுங்க. எக்ஸ் டைரக்ஷன் என்ன இருக்கு? N2 is equal to F. அவ்வளோதான். ஆமா. எக்ஸ் டைரக்ஷன் என்னமா? F is equal to N. What about y direction? What about y direction? Y direction சொல்றீங்களா? About y direction. Y directionல என்ன இருக்கு? N1 upward N1 downward வந்து 10g. Downward 10. Upward N1 downward 10g. Okay. N1 equal to G value எவ்வளோமா? G value 10 தானா? So 100 நியூட்டன். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. பட் எல்லா ஆப்ஷன்ல வந்து 100, 100, 100. அதனால தான் கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்மா நெட் ஃபோர்ஸ் 0. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நெட் டார்க். ஸோ செகண்ட் பாயிண்ட்மா நெட் டார்க் வந்து 0. அபவுட் விச் பாயிண்ட் பண்ணலாம்? அபவுட் நீங்க என்ன பாயிண்ட் தெரியுமா? இது A. தலைவா இது B. எந்த பாயிண்ட் ரெக்கமெண்ட் பண்றீங்களா சொல்லுங்க? பாயிண்ட் A ரெக்கமெண்டா? பாயிண்ட் B ரெக்கமெண்டா? சொல்லுங்க. நீங்க எந்த பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டார்க் வந்து கால்குலேட் பண்ணலாம்? பாயிண்ட் A ஆர் பாயிண்ட் B? பார்ப்போம். யார் ஸ்மார்ட்டா யோசிப்போம் பார்ப்போம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு A, த பாயிண்ட் ரெக்கமெண்டட். எஸ். மகா கோவிந்த். பாயிண்ட் Aலவோ ஃபிரிக்ஷன் இருக்கு. N1 இருக்கு. 2 சாவடிச்சு அவ்வளோதான். நீங்க பாயிண்ட் A வந்து டார்க் எஸ்யூம் பண்ணா 2 சாவடிச்சுருவாங்க. 2 கில். ரைட். ஸோ அதனால தான் பாயிண்ட் Bல ஒரே ஃபோர்ஸ். ஸோ எப்பவுமே ஸ்மார்ட்டா யோசிங்க. பாயிண்ட் B ஒரு ஃபோர்ஸ். ஓகே. பாயிண்ட் Bல 2 ஃபோர்ஸ். கில். பாயிண்ட் A. ரைட். சொல்லுங்கம்மா. ஸோ நெட் டார்க் ஈக்குவல் டு 0 அபௌட் பாயிண்ட் A. அபௌட் பாயிண்ட் A. ஓகேம்மா? சரி. ரைட். சொல்லுங்கம்மா. இப்போ அம்மா இங்க வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? ரைட். இப்போ அம்மா இந்த டிஸ்டன்ஸ் யாராச்சும் சொல்றீங்களா? இந்த டிஸ்டன்ஸ். சார் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? இந்த டிஸ்டன்ஸ். அம்மா இது ஆக்சுவலி ஒரு சின்ன அசம்ப்ஷன் இங்க. இது லென்த் L, இது லென்த் L. ஓகேம்மா? லென்த் L, லென்த் L. ஸோ இந்த லென்த் எவ்வளோ தெரியுமா? அம்மா இந்த லென்த் சொல்றீங்களா யாராச்சும்? திஸ் லென்த் வில் பி இது மட்டும் தான்மா. இது மட்டும் தான் கொஞ்சம் இங்க வந்து பார்க்கணும். இது L. இது பாருங்க. இது L, இது 37. ஸோ எவ்வளோ இது? L cos 37. L Lோட காம்போனன்ட். L cos 37. அவ்வளோதாம்மா. இது இந்த பாயிண்ட் மட்டும் தான். பாயிண்ட் மட்டும் தான். பிகாஸ் அந்த பாயிண்ட் எதுக்கு நான் எழுதுறேன் சொல்றேன். நான் சொல்றேன். பாருங்க. காஸ் சார் 10G என்ன? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்க்கு என்ன வேணும்? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணுமா? ஸோ 10G மல்டிப்ளைட் பை திஸ் டிஸ்டன்ஸ். 10G மல்டிப்ளைட் பை திஸ். அதனால தான். அதனால தான் 10G ஓகேமா? இன்டு L cos 37 டிகிரி ஈக்குவல்ஸ் டு இந்த டிஸ்டன்ஸ் சொல்றீங்களா? ஏர் சொல்லு பார்ப்போம். இந்த ஆமா இது N2. இந்த டிஸ்டன்ஸ் சொல்றீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்றீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் சொல்லுனா அவ்வளோதான். பிகாஸ் N2 வந்து ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். யார் சொல்றோம்? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டைப் இது கூட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. இத எக்ஸ்டெண்ட் பண்ணினா
ஓகேவா? ரைட். நம்ம 90 டிகிரி பார்ப்போம். யார் சொல்லும் பார்ப்போம். பார்ப்போம். ஓகேவா? யாரு சொல்லுங்க பார்ப்போம். சொல்றீங்களா? யார் சொல்றீங்களா இந்த டிஸ்டன்ஸ்? யார் வச்சு சொல்லுங்களேன் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எல்லாமே உங்களோட உங்களோட கண்ணு முன்னாடி தான் இருக்கு எல்லாமே. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு வேணும். இது 2L இது எல்ல 2L தானா? ஸோ டோட்டல் எவ்வளோ? 2L இது காஸ்மா. இது காசு. வாவ்! நிதேஷன். நிதேஷன் நீங்க வேற லெவல் நிதேஷன். கண்டிப்பா. ஸோ இது எல் காஸ் எக்ஸாம். இது எவ்வளோமா டோட்டலா? 2L. ஸோ அதனால தான் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? இட் இஸ் L sin 37. So, so this N2 should be multiplied by this distance. So 2L sin 37 அவ்வளோதான். 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 வெரி குட். So, so 2L sin 37 டிகிரி. அவ்வளோதான். அப்ப சின்ன ட்ரையாங்கிள் தெரியுமா? ஓகே. தெரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து சொல்லிக் குடுக்குறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெயிட் பண்ணுங்க. So யாருக்கு தெரியலன்னா டோன்ட் வரிம்மா. இந்த ட்ரையாங்கிள் எல்லாருக்கும் தெரியும். பாரும்மா 37 டிகிரி 3, 4, 5. So sin 37 எவ்வளோ? Sin 37 ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். Cos 37 4/5. அவ்வளோதான். வேல்யூஸ் எல்லாமே தெரியும். N, P, L. Cos 37 எவ்வளோமா? 4/5. by 5 that is equal to 2L into sin 37 எவ்வளோமா? 3/5. அவ்வளோதான். 5, 5, L, L, 2 ones. ஓகேவா? So 5 4s are 20 Z, 20, 20. அவ்வளோதாம்மா. 20 Z by இது வந்து 20. ஓ! சாரி. இது N2 மல்டிப்ளை பண்ணணுமா? பிகாஸ் N2 தான். N2 மல்டிப்ளைட் பை பெர்பெண்டிகுலர்ஸ். N2 மல்டிப்ளை பண்ணுங்க. N2 அவ்வளோதான். So N2 is equal to எவ்வளோமா? 20 by 3. 20G by 3 எவ்வளோமா? 200 by 3. 200 by 3 னா அவ்வளோதான். குட். புரியுதா எல்லாருக்கும்? அவ்வளோதான். ஆப்ஷன் பி. புரியுதா? ஸோ ஒன்லி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தலைவா அவ்வளோதான். 53 டிகிரி 37. எல்லாருக்கும் புரியுதா? பாட்டி? கிளியர் சப்போ. வெரி குட். வெரி குட். புரியுதுமா? காட் இட்மா. சூப்பர்மா. எஸ் வெரி ரொம்ப கிறிஸ்டல். யா. ஸோ ஸோ ஆக்சுவலி இங்க கொஞ்சம் சார்ஜிங் இல்ல. ஸோ ரைட். ஸோ நம்ம வந்து நாளைக்குமா பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் ஓகே. பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் பத்தி நாளைக்கு சொல்றேன். ஓகே. நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு டியூஸ்டே நாளைக்கு கிளாஸ் உண்டு. நாளைக்கு எல்லாமே அது பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு போறோம். ஸோ இந்த கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் புரியுது, புரியுது, புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஸோ உங்களோட காமெண்ட்ஸ்மா உங்களோட வேல்யூபிள் காமெண்ட்ஸ் அண்ட் ப்ளீஸ் லைக் த செஷன். ஆல்சோ ஷேர் த செஷன் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் காமெண்ட்மா கிளாஸ்க்கு அப்புறம். ஸோ இந்தியால த ஃபர்ஸ்ட் டைம் டார்க் 6 ஹவர்ஸ் வந்து நீங்க பார்த்தாச்சு. ஸோ லேடர் ப்ராப்ளம் பார்த்து எப்படி கிளாஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் ஸ்பெஷல் இன் அவர் கிளாஸ்? Would please comment and also please stay tuned. Definitely we are going to meet in the next class. But don't worry. So உங்களோட ஷாம் சுந்தர் டோட்டல் நீட் போர்ஷன் வந்து சும்மா கிளி. I will give to you. Thank you மா. நன்றிமா. நன்றி. Thank you very much. Thank you for your support. வணக்கம். Take care. Good night. Thank you. கண்டிப்பா எல்லாரும் காமெண்ட் பண்ணுங்க. So that's what support from me.